அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு டைரெக்டாக கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷனுக்குள்ளே போயிடலாம். யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி முடிச்சுட்டு எம்எஸ்சி என்ன படிக்கலாம்? எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி படிக்கலாமா இல்லை வேறு ஏதாவது டிஎம்எல்டி படிக்கலாமா? எப்படி? மைக்ரோபயாலஜி பிஎஸ்சி முடிச்சுட்டு நீங்கள் எம்எஸ்சி டெஃபினெட்லி மைக்ரோபயாலஜி பண்ணலாம். இல்லை யூ ஹேவ் அலைட் பயோகெமிஸ்ட்ரி ஆல்சோ இன் தட். ஸோ எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி இஸ் ஆல்சோ கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல். ஸோ மைக்ரோபயாலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இப்போ வரப்போகிற காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா அதுக்கப்புறம் வந்துட்டு தான் இருக்குது. எவ்ரி 3 months we are having viral infections. ஸோ பேத்தாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி எடுத்தவங்க வந்து டெஃபினெட்லி there's going to be very good scope. எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி எடுத்திங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் பி ஹேவிங் மச் மோர் பெட்டர் ஃபியூச்சர். ஸோ இதில் நீங்கள் பிஎஸ்சி பண்ணீங்களோ அதிலே வந்து டெஃபினெட்லி யூ கேன் டூ. அவங்க ப்ரொஃபஸர் ஆகலாமா? ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கு என்ன அர்த்தம்? என்ன பண்ணணும்? எம்எஸ்சி படிச்சுட்டு பிஹெச்டி பண்ணணுமா? இப்படி முன்னாடி சொல்லுங்கள். இல்லை, அவங்க பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி முடிக்கிறாங்க. இப்போ இதை முடிச்சுட்டு எம்எஸ்சி படிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணணுமா ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கு? காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறது இல்லை அந்த மாதிரி எம்ஃபில் எடுத்துட்டாங்க. இப்போ ஐ டோன்ட் திங்க் ஸோ தேர் இஸ் என்ட்ரன்ஸ் இருந்தால் அந்த நெட்டு ஒரு நேஷனல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது ஃபார் கவர்மெண்ட் டீச்சர்ஸ். இல்லைனா யூ ஜஸ்ட் ஹேவ் டு கோ அண்ட் அப்பியர் ஃபார் அன் இன்டர்வியூ இன் எனி காலேஜ். லேடிஸா? லேடிஸ்னா டெஃபினெட்லி யூ கேன் டைரக்ட்லி கோ வித் டிகிரி சர்டிஃபிகேட். எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி முடிச்சிட்டிங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் கோ அண்ட் டீச்சிங் ப்ரொஃபஷன் போனீங்கன்னா ஓகே இட்ஸ் ஃபைன் அல்ஹம்துலில்லாஹ். பட் இஃப் யூ கோ அண்ட் ஜாயின் அ பார்மசிட்டிக்கல் கம்பெனி ஆர் ரிசர்ச் சென்டர் த பர்க்ஸ் வில் பி குட். அண்ட் அது முடிச்சுட்டு நீங்கள் இன்ஷால்லா சைடில் பை சொன்ன மாதிரி பிஹெச்டி ஆல்சோ யூ கேன் பர்சியூ. டெஃபினெட்லி தேர் இஸ் லாட்ஸ் ஆஃப் ஸ்கோப். மைக்ரோபயாலஜி முடிச்சவங்களுக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நல்ல ஸ்கோப் இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். சரிங்களா? தேங்க்ஸ். வேறு கொஸ்டின்? அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து பிசிஏ ஃபைனல் இயர் படிக்கிறேன். இப்போது கவர்மெண்ட் குரூப் எக்ஸாம்ஸில் வந்து டிஎன்பிசி ஆர்ஆர்பிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு வந்து முஸ்லீம்ஸ்க்கான கோச்சிங் சென்டர் எதனா இருக்கா? முஸ்லீம்ஸ்க்கான கோச்சிங் சென்டர் அது காஸ்ட் ஆஃபாக இருக்கலாம், ஒரு ஃப்ரீயாக இருக்கலாம், ஒரு ஆன்லைன் கிளாஸ் இருந்தாலும் ஓகே தான். எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் பிரதர்ஸ்க்கும் தெரியும், ஃபீட்னு இதே கேம்பஸில் இருக்குது. டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ப்ரொஃபஸர் அன்சர் சார் ஆரம்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இருக்குது ஃபீட்னு இங்கேயே இருக்குது போல், இதே கேம்பஸில் நடத்துகிறாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணால் அப்ரோச் பண்ணுங்கள். மற்றவங்க ஏதாச்சும் இருந்தால் கூட சஜஸ்ட் பண்ணலாம். வா, எனக்கு தெரிஞ்சு இஸ்லாமிய சமூகத்தில் இலவசமாக ஒரு ட்ரைனிங் கோச்சிங் கொடுக்குறதுனா இந்த அரசு பணி தேர்வுக்கு கொடுக்குற மாதிரி இல்லை. ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கான பயிற்சி மையங்கள் இலவசமாக கொடுக்குறாங்க. நீங்கள் சென்னையை சொன்னீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி ஃபீடு இருக்குது. என்ன டிஎன்பிசிக்கு யூபிஎஸ்சினா நம்ம இக்லாஸ் அகாடமி இருக்குது, எல்லாம் இந்த பில்டிங்லேயே இருக்குங்க. வேறு எந்த டிஸ்ட்ரிக்ட் சொன்னீங்கனாலுமே சரி, ஒன்று ஆரம்பிச்சு ரன் ஆகிட்டுருக்கு, இல்லைனா இந்த மாதம் அடுத்த மாதம் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து வேறு எந்த கம்யூனிட்டிலையுமே இவ்வளோ பெரிய சப்போர்ட்டு. ஏன்னா ஒரு கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் 1.5 லட்சம் ஆகும். அதை வந்து இலவசமாக கொடுக்குறதுங்கிறதெல்லாம் நடக்காத காரியம். இருந்தாலும் சமூகத்தினுடைய பெருமக்கள் வந்து அதை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. சென்னை நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா நம்ம இங்கே ஃபீல்டு ஆஃபீஸ், அங்கேயே நீங்கள் டிஎன்பிசிக்கு படிக்கலாம். யூபிஎஸ்சினா நீங்கள் கிளாஸுக்கு படிக்கலாம். வேறு எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் சொன்னீங்கனாலுமே நான் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய இலவசமாக டிஎன்பிசிக்குன்னு பயிற்சி அளிக்கக்கூடிய நிறுவனங்கள் டீட்டெயில். நான் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். என்ன? திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். சரிங்களா? திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்னா எனக்கு தெரிஞ்சு மீஞ்சூரில் ஒன்று இருக்குது. சரிங்களா? மீஞ்சூர் வந்து தூரமாயிரும். நான் வந்து கரெக்டாக திருவள்ளூரில் தான் இருக்கேன். திருவள்ளூர் மீஞ்சூரில் லாங் ஆயிரும் எனக்கு. நீங்கள் மாவட்டம் சொன்னதுனால நான் சொன்னேன். என் கான்டாக்ட் வாங்கிக்கோங்க இன்ஷால்லா. சரிங்களா? நான் உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புகிறேன். அது லாஸ்ட் ஒரே ஒரு விஷயம் தம்பி, நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா இன்னைக்கு கூட இங்கே கன்னிமர லைப்ரரி போங்க, அப்புறம் அண்ணா லைப்ரரி போங்க. டிஎன்பிஎஸ்சிக்குன்னு தனியாகவே செக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பல பேரை பார்க்கலாம். நிறைய பேர் கிராமத்துலேருந்து வந்து காலையில் வருவாங்க, லஞ்ச் பாக்ஸ் கொண்டு வருவாங்க. ஈவினிங் 6 மணி 7 மணி தான் போவாங்க. நிறைய பேருடைய தலையெழுத்தை மாற்றினது அந்த கன்னிமார் லைப்ரரி. இன்றைக்கி நிறைய பேர் கெசடட் ஆஃபீஸர்ஸ் குரூப் 1 குரூப் 2 குரூப் 3 போயிருக்காங்கன்னா அது காரணம் கன்னிமார் லைப்ரரி. நிறைய பேர் வந்து அங்கே, ஏன்னா உங்களுக்கு யாரும் லைப்ரரினா யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தனியாக நீங்கள் படிக்கலாம், புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ சுயமுயற்சி சுயமாகவும் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். டிஎன்பிசிக்குன்னா அந்த டெக்ஸ்ட் புக்ஸ் வாங்கிக்கோங்க. பெஸ்ட்டு என்னன்னாக்கா உங்களுக்கு என்னது அந்த 6th +2 வரைக்கும் கம்ப்ளீட் நீங்கள் ரிவிஷன் தான் பண்ண போகிறீங்க. அதான் கற்க கசட கற்றவை கற்ற பின் இருக்க சொல்லுவாங்களே, கற்கும் போது நல்லா கற்றுக்கணும். இப்போ நீங்கள் ரிவிஷன் பண்ண போகிறீங்க, தட் இஸ் சஃபிஷியன்ட். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். ஐடி ஃபீல்டுக்குள்ளே காலேஜ் டைமில் என்டர் ஆக முடியுமா? அது காமர்ஸ் எடுத்திருக்கீங்க, ஐடி செக்டாருக்குள்ளே வரணும்னு பார்க்குறீங்க, கரெக்டாக? இல்லை, ஐடி செக்டாரில் ஜாப் எடுக்கணும், பட் எடுத்தது காமர்ஸு.
ஸோ காமர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபீல்டுப்பா ஐடியை பொறுத்த வரைக்கும், ஓகேவா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா மெஜென்டோன்னு ஒரு டூல் இருக்குது. அதெல்லாம் இந்த காமர்ஸ் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கான இருக்க டூல். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங் கற்றுக்கங்க. நார்மல் பைத்தான் ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் கற்றுக்கலாம், ஓகேவா. அதுக்கப்புறமா காமர்ஸ் டூல்ஸை வந்து லேர்ன் பண்ணுங்கள். ஆன்லைனில் ஃப்ரீயாகவும் இருக்குது, நீங்கள் கோர்ஸு காசு கட்டியும் படிக்கலாம். என்னோடய சஜஷன் வந்து கோர்ஸரா யூடமி அங்கே போங்க. ஒரு 1500 3000 சர்டிஃபிகேஷனே முடிச்சிடலாம். இல்லை சார் எனக்கு ஆன்லைனில் படிக்க முடியாது, என்னை வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் தான் சேர்ந்து படிக்கணும்னா அதுக்கு நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது, ஓகேவா. ஸோ காமர்ஸ் ஃபீல்டில் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஐடியில் வந்து காமர்ஸ் பசங்களுக்கும் நல்லா இருக்குது. ஆனால் இந்த காமர்ஸ் டூல்ஸாக பார்த்துட்டு நீங்கள் போங்க, ஓகேவா. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு மெயின் வந்து உங்களுக்கு அந்த லாஜிக்கல் ஸ்கில்லு, அனாலிட்டிக்கல் ஸ்கில்லு, மேத்தமேட்டிக்கல் ஸ்கில்லு இது ரொம்ப முக்கியம். இதை டெவலப் பண்ணுங்கள். ஏன்னா பொதுவாக ஒரு ஜென்ரலாக சொல்கிறேன்னா காமர்ஸ் பசங்க மேக்ஸுக்கு பயந்து தான் காமர்ஸ்க்கே போகிறாங்க. நான் உங்களை சொல்ல பொதுவாக சொல்கிறேன். ஆனால் இந்த சைடு ஐடின்னு வந்தீங்கனாலே மேக்ஸு, டேட்டா சயின்ஸும்பாங்க, அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. மேக்ஸிலே ரொம்ப கடுமையான மேக்ஸே கடுமைம்பாங்க, அதிலே ரொம்ப கடுமையான சப்ஜெக்ட்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அதுக்கப்புறம் அல்காரிதம். அதனால் நல்ல மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் நமக்கு இருக்கணும், இல்லை வளர்த்துக்க முயற்சி பண்ணணும். உலகத்தில் எல்லாருக்கும் ஸ்கில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை வளர்த்துக்க ஆர்வப்பட்டிங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் வளர்த்துக்கலாம். அந்த மைண்ட் செட் இருந்ததுன்னா உள்ளே வாங்க, இல்லைன்னா சொன்ன மாதிரி உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், சரிங்களா. ஸோ மேத்தமெட்டிக்கல் அனாலிட்டிக்கல் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி ப்ரோக்ராமிங் ஸ்கில்லு, அப்புறமா காமர்ஸ் டூல்ஸ் லைக் மெஜென்டோ அதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுக்கலாம். ஈவன் நீங்கள் சொந்தமாக கூட காமர்ஸ் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டெவலப் பண்ணி பிஸ்னஸ் மாதிரி கூட பண்ணலாம். லேடி சைட்லேருந்து ஏதாவது கொஸ்டின், ஒரு நிமிஷம் ப்ரோ. லேடி சைட்லேருந்து ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேளுங்க. இங்கே கேளுங்க, எந்த பிரதர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அண்ணே, நான் ராமநாதபுரத்துலேருந்து வந்திருக்கேன். இந்த ப்ரோக்ராம் கம்பெனியாக வந்திருக்கேன். என் பையனுடைய நீட் எக்ஸாம் இந்த +2 அவர் இந்த வருஷம், என்னோடய ஹாஃபிலும் கூட இந்த வருஷம் ஆகிட்டார். அவர் அடுத்து வந்து நான் நீட்டுக்கு வந்து இது பண்ணணும். அவருக்கு வந்து நான் வந்து எம்பிபிஎஸ் தான் அவருக்கு வந்து நான் இது பண்ணியிருக்கேன் இன்ஷா அல்லாஹ். அதை வந்து நீட்டு கோச்சிங் எந்த சென்டர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்துக்காண்டி தான் வந்திருக்கேன். அது கொஞ்சம் கொடுத்தேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பை நீட் பொறுத்த வரைக்கும் சென்னையில் வந்து இட்ஸ் லைக் பூமிங் பிஸ்னஸ். அதாவது ஃபுல்லாக மணி தான் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் இப்போது லீடிங்காக இருக்குது ஆகாஷ், ஆலன் இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 to 1.5 lakhs ஒரு வருஷத்துக்கு 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்ச ரூபா நீங்கள் வந்து கட்டி ஆன்லைனோ சரி ஆஃப்லைனோ சரி, இப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்து கம்ப்யூட்டரில் பண்ணிங்கன்னா கூட டெஃபினெட்லி அதை அந்த அமௌண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கோடம்பாக்கம் புலியூர் மஸ்ஜித் இருக்குது கோடம்பாக்கத்தில். அங்கே வந்து நீட்டுக்கு உண்டான கம்மி வேலையில் தே ஆர் கிவிங் இது ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் என் கிளினிக் கோடம்பாக்கத்தில் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச இடம் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் அதே லைனில் போனீங்கன்னா MIETன்னு ஒன்று இருக்குது. அங்கே நீட்டுக்கும் JEEக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி ஃபீஸில் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் கோடம்பாக்கம் புலியூர் மஸ்ஜிதில் போய் விசாரிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக அங்கே IAS அகாடமி கூட இருக்குது. அதாவது இப்போ நாங்கள் வந்து ஆல் இண்டியா முஸ்லீம் ப்ரொஃபஷனல்ஸ் ஒன்று இருக்குது. அது இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு AMPன்னு சொல்லுவாங்க. ஆல் இண்டியா முஸ்லீம் ப்ரொஃபஷனலோட ஒரு MOU இருக்குது. இப்போ எங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த நீட்டுக்கு வந்து இப்போ கிராஷ் பேட்ச் ஏப்ரல் மாதம், இப்போ அவர் 12th படிச்சுட்டு இருக்கார் இல்லையா, அப்படின்னா மே மாதம் எக்ஸாம் எழுதுவார் இன்ஷா அல்லாஹ். இப்போ அந்த பிள்ளைங்களுக்கு மட்டும், நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த AMP மூலிமா வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு மட்டும் வெறும் நம்ம என்ன சார்ஜஸில் ஃபீஸ் பே பண்ணோன்னா 1999 அவ்வளோதான். அதில் வந்து ஃபுல் நீட் கோச்சிங், அந்த கிராஷ் பேட்ச் 1 month கோர்ஸ் ஃபுல்லாக பண்ணுறோம். அண்ட் எங்களுடைய MOU வந்து அவங்க கூட இருக்குது. அதே மாதிரி போன வாட்டி CAக்கும் பண்ணியிருந்தோம் வெறும் 999 ரூபாய்க்கு. பட் யாரும் வந்து சேரல. ஸோ அதுதான், அதாவது எப்படின்னா அன்றைக்கி குவாலிட்டி டீச்சிங், இப்போ போன வாட்டி ஆல் இண்டியா ஃபஸ்ட் ரேங்க் நாங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். பட் ஆனால் வந்து என்னென்னா குவாலிட்டி டீச்சிங் வந்து கம்மியான ஃபீஸில் வரும்போது நம்ம வந்து இவ்வளோ கம்மியான ஃபீஸில் இருந்தானே நம்ம எதுக்கு எடுத்துக்கணுன்ற மாதிரி நம்ம மைண்ட் செட் அப்படி இருக்குது. சரி, நீங்கள் கேட்டிங்க, அதனால் இந்த இன்ஃபர்மேஷனு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், ஏதாவது வேணும்னு நினைக்க நீங்கள் அப்புறமாட்டு காண்டாக்ட் பண்ணிங்க. தேங்க்யூ. லேடி சைட்லேருந்து கொஸ்டின் எதுவுமே வரல. ஏதாவது கொஸ்டின்? ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வலைக்கம் சலாம். இப்போ TNPSC எக்ஸாம் குரூப் எக்ஸாமுக்கு தமிழ் கட்டாயம்னு சொல்கிறாங்க. அதுக்காக நாங்கள் 10th 12th உருது லாங்குவேஜை எடுத்திருந்தா எப்படி நாங்கள் தமிழ் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்? அதுக்கு என்ன ப்ராசஸ்?
டிஎன்பிசியில் வந்து தமிழ் எக்ஸாம்ஸுக்கு வந்து என்னதெல்லாம் இருக்குது, எதெல்லாம் தமிழ் இருக்குதுன்னா வந்து ஒன்று வந்து குரூப் 4 எக்ஸாம்ஸில் இருக்குது, அப்புறம் வந்து குரூப் 2 எக்ஸாம்ஸில் இருக்குது. ரெண்டுமே வந்து பேசிக் லெவலாக வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து கிளாஸில் ஸ்கூலில் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அந்த 6th to 10th 12th வரைக்கும் உள்ள தமிழ் போர்ஷன்ஸ் தான் மோஸ்ட்லி கவர் ஆகுது. அதுலேயும் இப்போ ரீசெண்டாக சிலபஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் மோஸ்ட்லி வந்து இலக்கணம் போர்ஷன்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் அதில் உங்களுக்கு வந்து இலக்கணம் போர்ஷன்ஸை வந்து கவர் பண்ணி உங்களால் எடுக்க முடியும்னா தாராளமாக வந்து தமிழ் படிக்கலாம். அதுக்குன்னு வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸில் உள்ள புக் பேக்கு, அப்புறம் வந்து ஸ்கூல் புக்ஸில் உள்ள அந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் வந்து தரவு பண்ணிட்டாலே வந்து ஈஸியாக வந்து தமிழுக்கு வந்து இது பண்ணிடலாம். ஓகே, எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் எனி லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் எடுத்தாலுமே வந்து நீங்கள் தமிழ் எழுதலாம், அவசியம் கிடையாது. அந்த க்ரைட்டீரியா கிடையாது. நீங்கள் தமிழ் கண்டிப்பாக படிச்சுட்டு தான் வந்து டிஎன்பிசி எக்ஸாம் எழுதணும்லாம் கிடையாது. நீங்கள் வந்து எனி சப்ஜெக்ட் எடுத்தாலுமே வந்து படிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷனில் தான் வந்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் நல்ல ப்ரொஃபஷனில் எல்லோரும் ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, உங்களுடைய ஐடியாஸ் எல்லாமே ஷேர் பண்ணிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் இருந்தாலுமே இப்போது எல்லா ஃபீல்ட்ஸ்லேருந்து நீங்கள் சொல்லும் போதும் திருப்பியும் அகெயின் வி ஃபால் இன்டு கன்ஃபியூஷன் தான். இப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஜென் எக்ஸு ஜென்சின்னு, இந்த மாதிரி தான் நாங்களும் கஷ்டப்பட்டு படித்து பட் ஜாப் இது அக்யூர் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டாக பண்ணோம். இப்போது நம்ம வீக் குரூப் அப்படின்னு சொல்கிறீங்களா, பிஎஸ்சி பாட்னி எக்கனாமிக்ஸ் பிஏ அந்த மாதிரி கோர்சஸ் எடுத்து படித்ததுனால நாங்கள் லேட்டாக எங்களுக்கு ஜாப் கிடச்சதா அப்படின்ற கன்ஃபியூஷனில் இப்போ ட்ரெண்டாக என்ன இருக்கோ அதில் நம்ம பிள்ளைங்களை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பெரிய ஸ்கூல்ஸில் வேலம்மாள் இப்போ வர காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு ட்ரை பண்ணணும்னு சொன்னாங்க இல்லையா நம்ம கம்யூனிட்டி, அந்த மாதிரி ட்ரை பண்ணுற மக்களும் நிறைய இருக்காங்க சார். ஒன் ஆஃப் அந்த பேரண்ட்டில் தான் நானும் ஒருத்தி. இப்போ எனக்கு ஜாப் வந்து அல்ஹம்துலில்லாஹ் அமெரிக்கன் யூனிவர்சிட்டி யூஏயில் கிரிக்ஸ் யூனிவர்சிட்டிலாம் ஒர்க் பண்ணிவிட்டு ஆஃப்டர் கொரோனா தான் எனக்கு இங்கே பிஜி அசிஸ்டண்ட்டாக ஜாப் கிடச்சிது. இவ்வளோ லேட் இட்ஸ் பிகாஸ் என்ன ஏஜில் பார்த்தீங்கன்னா 41 இயர்ஸில் தான் எனக்கு ஜாபே கிடச்சிது. ஸோ இது இக்னோர் பண்ணுறதுக்கு அப்டேட்டடாக என்ன கோர்சஸ் இருக்கோ அதில் நம்ம பிள்ளைங்களை போடுறோம். இப்போது வேலம்மாள் ஸ்கூலில் நான் போட்டேன். இந்த சென்ஸ் நான் நல்லா எங்கிட்ட வந்து நான் சொஃபிஸ்டிகேட்டட் அப்படிலாம் போடல, கஷ்டப்பட்டு தான் போட்டோம் நானும் என் ஹஸ்பண்டும். ஸ்கூலில் சேர்த்தோம். கிட்டத்தட்ட சார் ஐ பேட் 10th ஸ்டாண்டர்டில் 1,60,000 பே பண்ணேன் சார். ஏன்னா இன்டகிரேட்டட் கோர்ஸோட 10th ஐஐடியும் படிக்கட்டும், 11th என்ன பண்ணேன்னா 10th நீட் படிக்கட்டும், 12th வரும்போது ஐஐடி ஆர் நீட் ரொம்ப கிளவராக நான் போட்டேன். 12th வரும்போது ஐஐடி ஆர் நீட் கிளியர் பண்ணிட்டோம். பட் இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னா அகெயின் அந்த காம்படிஷனில் தான் வந்து நிற்குது. 720 out of 720. இப்போ நீங்கள் எல்லாம் கேதர் பண்ணியிருக்கீங்க. சில பேரண்ட்ஸ் இங்கே வந்திருக்காங்கன்னா யாருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கோ அவங்க தான் வந்திருப்பாங்க. நல்லா தெளிவாக இருக்கிறவங்க வந்திருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி ரொம்ப கேரிங் உள்ள பேரண்ட்ஸ் தான் இந்த கூட்டத்தில் இருப்போம். பட் அகெயின் எங்களுக்கு எப்படி இருக்குன்னா பாண்ட்ஸ்லேருந்து யாராவது நம்மளை காப்பாற்றுங்க, ஏதாவது ஒரு இதுலேருந்து எங்களை தூக்கி விடுங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது பசங்களை வச்சுக்கிட்டு. அப்போது நாங்கள் தான் கஷ்டப்பட்டோம், இப்போவும் பசங்களை வச்சுட்டு நாங்கள் தான் கஷ்டப்படுறோம். ஸோ எந்த ஃபீல்டு துணிக்கடையில் போகிற மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நீங்கள்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட நானும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் யூஏஇலேருந்து அமெரிக்கன் கிரிக்ஸ்லேருந்து கேம்பிரிட்ஜ் கரிக்குலமில் ஒர்க் பண்ணி இப்போ அட் லாஸ்ட் இங்கே AAA கவர்மெண்ட் காலேஜில் ஒரு 7 years ஒர்க் பண்ணி அட் லாஸ்ட் ஐ ஹவ் பீன் சீட்டட் இன் ஸ்கூல் +1 +2க்கு பிஜி அசிஸ்டண்ட்டாக இருந்து கிளாட் எக்ஸாம் அந்த பசங்களை கிளாட்டு கியூட்டுக்கெலாம் அவங்கள கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி அதெல்லாம் கூட அமுச்சிட்ருக்கோம். பட் அகெயின் என்னென்னா நம்ம கம்யூனிட்டின்னு வரும்போது அட்லீஸ்ட் யாராவது இந்த மாதிரியான ஷைனான ஒரு பர்சனாலிட்டிஸ், உங்களை மாதிரியான பர்சனாலிட்டிஸு பா நீ நீட் படிச்சிருக்கியா, இப்போ என் பையனே எடுத்துருக்கோங்க, ஜேஇ முந்தானேத்து எழுதுனான் எக்ஸாம், ஏன்னா அவன் வந்து பயோமேக்ஸ் எடுத்தான் +1ல். என்னன்னா கம்யூனிட்டி நம்ம கம்யூனிட்டியில் உள்ள உங்களை மாதிரியான மக்கள்
நீ நீட் படிச்சியா இங்கே படி, நாங்கள் உங்களை வந்து பாஸ் பண்ணி வச்சு நாங்கள் வந்து ஒரு ஃப்யூச்சர் கொடுக்குறோம், இல்லை இந்த காலேஜில் சேரு கண்டிப்பாக உனக்கு வந்து இது ஸ்கோப் இருக்குது, அந்த மாதிரி பிக்கப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேரண்ட்ஸை ஸ்டூடெண்ட்ஸை ஹெல்ப் பண்ணிங்கன்னா, இதுதான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் அகெயின் இப்போ இவ்வளோ சொல்கிறதுனால அகெயின் எங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் தான், எது பிக் பண்ணணுன்ற கன்ஃபியூஷன்ஸ் தான் எங்களுக்கு. இவ்வளோ பே பண்ணிவிட்டு இவ்வளோ பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஏதாவது இன்ஸ்டியூட்டோ காலேஜோ இது படிச்சிங்களா இது எடுங்க கண்டிப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்களுடைய நம்பர்ஸு நாங்கள் பண்ணும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஐடியாஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க சார். ஏன்னா நம்ம கம்யூனிட்டி வேலை கிடச்சும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம். கொஸ்டின் புரிஞ்சிச்சு சித்திக் நானே சொல்லிடுவேன். அதாம்மா ஒரு டிஃபைன்டாக கேட்குறீங்க, இந்த காலேஜ் இந்த கோர்ஸ்னு சொல்லுங்கள், இது படித்தோம்னா நம்ம லைஃப் செட்டில் ஆயிடணும் அந்த மாதிரி கேட்குறீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், எந்த காலேஜில் படித்தாலும் சரி, எந்த கோர்ஸ் படித்தாலும் சரி, இது வந்து காலேஜ்லேயோ கோர்ஸ்லேயோ இல்லை, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா பெரும்பாலான பெற்றோர்களுடைய அது ஒரு கோரிக்கையாக தான் இருக்குது. சார் என்ன வேணாலும் சொல்லுங்கள் சார், கஷ்டப்பட்டு நான் வந்து கடன் மூலம் வாங்கியாவது படிக்க வைக்கிறேன், படித்து முடித்தா வேலை கிடைக்கணும், அப்படி ஒரு கோர்ஸ் சொல்லுங்கன்னா நான் திருப்பி சொல்கிறேன், எல்லா கோர்ஸும் வேல்யூபிள் தான். நம்ம எப்படி படிக்கிறோம், நம்ம என்ன ஸ்கில் செட் டெவலப் பண்ணுறோம், அதுதான் இங்கே முக்கியம். அதனால் பெற்றோர்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னவாக இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது இலக்கை தீர்மானிங்க. நான் எவ்வளோ ஃபீல்டு சொன்னேன், டெக் செக்டார் சொன்னேன், மெடிக்கல் சொன்னேன், அது மாதிரி அதில் எங்களுக்கு ஐடியா இல்லைன்னா ஒரு 3 இலக்கு, ஒரு எனக்கு மெடிக்கல்லையும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, டெக்னிக்கல்லையும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, டீச்சிங்லேயும் இருக்குது, இல்லை எனக்கு லாவில் இருக்குது, இல்லை கவர்மெண்ட் செக்டார், ஒரு 3 இலக்கு நீங்கள் அப்படி சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது உங்களுடைய ரெக்யர்மெண்ட்டு, எனக்கு வந்து இவ்வளோ பைசா என்னால் செலவு செய்ய முடியும், இல்லைனா வந்து இவ்வளோ டியூரேஷன் 5 வருஷம் 10 வருஷம் கூட என் பிள்ளை என்னால் படிக்க வைக்க முடியும், இல்லை வந்து எனக்கு அப்படியெல்லாம் முடியாது, குயிக்காக படிச்சுட்டு அவன் உடனே வேலை எடுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுக்கான கோர்ஸஸை நம்ம டிஃபைன் பண்ணலாம். அதோட முடியுதானே? இல்லை. கூடுதலாக படிக்கிற காலத்தில் சார் அழகாக சொன்னாங்கல்ல, ஒன்று படிக்கிறப்ப கஷ்டப்படணும், இல்லை படித்து முடிச்சுட்டு கஷ்டப்படணும். அப்போ படிக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன நாலேஜ் அவன் டெவலப் பண்ணணும், என்ன ஸ்கில் செட் அவன் டெவலப் பண்ணணும், விச் இன்க்ளூட் இன்டர்வியூ, ஜாப் எப்படி சர்ச் பண்ணுறது, இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இது உட்பட இப்போ இதையெல்லாம் என்னென்ன செய்யணும் அந்த லிஸ்ட்டும் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? வாங்கிக்கிட்டு 3 வருஷம் அதை பையனை செய்ய வைங்க. அவனுக்கு வெற்றி எங்கே கிடைக்கும்னா அவன் அதை ஒர்க் அவுட் பண்ணால் வெற்றி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. காலேஜில் படித்தா வெற்றியா? கிடையாது. இதை திருப்பி மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து ஒரு கோர்ஸ் எடுத்தால் வெற்றியா? கிடையாது. அந்த கோர்ஸை அவன் எப்படி படித்தாங்கிறத நம்ம மானிட்டர் பண்ணுறோம், என்ஷூர் பண்ணுறோம். அந்த ஸ்கில் செட் அவனுக்கு வந்திருக்காங்கிறத நாம் உறுதி செய்யணும், அந்த மாணவர் உறுதி செய்யணும், பெற்றோர் உறுதி செய்யணும். அப்போ செகண்ட் இயர் படிக்கும் பொழுது, ஃபைனல் இயர் படிக்கும் பொழுது ஜாப் சர்ச் ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில், இங்கிலீஷ், அதே மாதிரி வந்து வேறு இருக்கக்கூடிய சாஃப்ட் ஸ்கில்ஸ், அந்த டெவலப்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்படி வந்து கான்க்ரீட்டாக பிளான்டாக அவனை நீங்கள் நேவிகேட் பண்ணிங்கன்னா எந்த ஃபீல்டுலேயும் சக்ஸஸ் ஆகலாம். நீங்கள் உலகத்தில் எது கம்மியான ஃபீல்டு தான் இருக்கா? பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு எக்கனாமிக்ஸ்ட்டு நம்ம முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள், அப்போ ஒரு ஒரு எக்கனாமிக்ஸ் படித்தா பெரிய ஆள் ஆகலாம். லா படிச்சுட்டு இப்போ சொன்னாங்க ஜட்ஜாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு, நாங்கள் இருக்கிற டெக்னிக்கல் செக்டார்ஸு, மெடிக்கல் செக்டார் சார் இருக்காங்க. அதனால் வந்து கோர்ஸு மேலேயோ அதில் நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை வந்து நம்ம பிள்ளைங்க மேலே வைங்க. பிள்ளைங்க அவனுடைய அறிவு, அவனுடைய திறன், அதில் தான் நம்ம நம்பிக்கை வைக்கணுமே தவிர ஷார்ட்கட்டுங்கிறது நம்ம எபிலிட்டியை டெவலப் பண்ணுறதுலாம் ஷார்ட்கட் இருக்குது. நம்மளோட எபிலிட்டி என்ன? எத்தனையோ பேர் லாயர்ஸ் இருக்கிறாங்க, ஆனால் எல்லா லாயர்னாலையும் ஜட்ஜ் ஆக முடியல, எல்லா லாயர்னாலையும் பெரிய சீனியர் அட்வொகேட் ஆகணும். யாருக்கு அந்த டேலண்ட் இருக்கோ வர்றாங்க. அதனால் திறன் வளர்ப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். காலேஜ் கோர்ஸுங்கிறது செகண்டரி. ப்ரைமரி வந்து பையனுக்கு என்ன எபிலிட்டி இருக்குது, அவனுக்கு என்ன டேலண்ட் இருக்குது, அதை எப்படி பூஸ்ட் பண்ணுறது, அதை எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது, அதில் இன்ஷால்லா ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வரலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம குழம்பாமல் இருக்கணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பு நீங்கள் கோலை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எந்த ஃபீல்டில் பையனை அனுப்பலாம், ஃபீல்டு கோர்ஸ் இல்லை. ஓகேங்களா? உங்களுடைய ரெக்யர்மெண்ட் பாருங்கள், ஃபினான்ஷியல் ரெக்யர்மெண்ட் பாருங்கள், எத்தனை வருஷம் உங்களால் படிக்க வைக்க முடியும், உள்ளூரில் படிக்க வைக்க முடியுமா, வெளிநாட்டில் படிக்க வைக்க முடியுமா, இப்படி உங்களுடைய ரெக்யர்மெண்ட்ஸ் பாருங்கள். இந்த ரெக்யர்மெண்ட்ஸுக்கு பாசிபிளான கோர்சஸ் வந்து நீங்கள் எங்களை கேட்டிங்கன்னா தாராளமாக நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். அப்போ அந்த கோர்ஸோடு இல்லை, கோர்ஸ் சார்ந்த அறிவு, கோர்ஸ் சார்ந்த ஸ்கில், அதை எத்தனை வருஷம் எப்படி ஒரு பிளானே வாங்கிக்கோங்க. 3 வருஷம் ஃபஸ்ட் இயர் என்ன பண்ணணும், செகண்ட் இயர் என்ன பண்ணணும், தேர்ட் இயர் என்ன பண்ணணும், அதை பையன் கம்ப்ளீட் பண்ணானா நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் சிறந்த ஒரு மனிதனாக வருவான். சார் நீங்களும். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். ஆக்சுவலாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஒரே ஒரு சின்ன பதில் மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது என்னென்னா, இது வந்து பர்சன் டு பர்சன் எல்லாமே மாறுபடும். அதாவது உங்களுக்கு நம்மளுடைய கருத்துக்களை வந்து பிள்ளைங்க மேலே வந்து அவங்களுடைய லெவல் என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கணும்.
இப்போ பசங்க 12th படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஆசை, என் பிள்ளை வந்து பெரிய மெடிக்கலில் ஒரு பெரிய டாக்டர் ஆகணும், எல்லாமே ஆசை, அந்த ஆசைப்படுறதுல தப்பு இல்லை. ஆனால் அதுக்குண்டான கோச்சிங், ஸ்கூலில் ப்ரெஷர், அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் எல்லாமே இருக்க தான் செய்யும். ஆஸ் அ பேரண்ட்டாக நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னு நினைக்கி, நீங்கள் அந்த டிப்ரெஷனு, அந்த ப்ரெஷரை வந்து ஹவு யூ ஆர் கோயிங் டு ஹேண்டில் வித் த கிட்ஸ். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பசங்க வந்து நம்மள மாதிரி கிடையாது, ரொம்ப சென்சிட்டிவ், ஓவர் சென்சிட்டிவாக இருக்காங்க. ஒரு சின்ன விஷயம்னாலும் வேறு மாதிரி போயிடுறாங்க. அந்த பயத்தில் தான் நிறைய பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கன்ஃபியூஷனுக்கே போகிறாங்க. நமக்கு அவர் சார் சொன்னாங்க, இப்போ சித்திக் சார் சொன்னாங்க, கிளாரிட்டி வேணும், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களால் எவ்வளோ செலவு பண்ண முடியுமோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் போடுங்க. இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கி, நீங்கள் நீட்டுக்கு ஒரு அமௌண்ட்டு செலவு பண்ணிட்டீங்க, இல்லாட்டி அந்த கோச்சிங்க்கு ஒரு செலவு பண்ணிட்டீங்க. செலவு பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த பசங்களால் அந்த அளவு கோப்பப் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு. அதனால தான் இந்த கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் ஆகுது. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நிறைய கோர்சஸ் இருக்குது. இப்போ நம்மளால் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த காலேஜிலலாம் அந்த சீட்டு கிடைக்கும்ட்டு எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் நம்மளால் தர முடியாது. நான் அதுக்கு தான் நான் சொன்னேன், எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ் வந்துடுச்சு, வேறு வழி இல்லை, நம்ம அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமை கரெக்டாக பண்ணணும். இன்ஷால்லா இந்த வாட்டி உங்களால் பண்ண முடியல ஏதாவது அந்த மாதிரி பசங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ், இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ டாக்டர் தென் வெயிட் ஃபார் 1 more year, யூ ஹேவ் டு ரீஅப்பியர். திஸ் இஸ் ஒன்லி ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிள். வேறு எந்த ஷார்ட்கட்டுமே இதுக்கு கிடையாது. அப்புறம் பர்சன் டு பர்சன் இது எல்லாமே வேரி ஆகிற விஷயங்கள். இன்ஷால்லா உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா பர்சனலாக இன் பர்சன் யூ ப்ளீஸ் பிரிங் யுவர் சைல்டு அண்ட் வி கேன் அஸ் வி ஆர் எக்ஸ்பர்ட்ஸ்னும் போது நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணுறோம் பசங்களுக்கு செட் ஆகுமா இல்லையான்ட்டு. தேங்க்யூ சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும். 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான் என்னோட சன். அவன் வந்து யூபிஎஸ்சி அடுத்து பர்சியூ பண்ணுறதுக்கு இப்போ +1 என்ன குரூப் எடுக்கலாம்? +1 வந்து நீங்கள் வந்து பிரச்சனை கிடையாது, எனி குரூப்ஸ்னாலுமே எடுக்கலாம். ஆனால் அதுலேயும் வந்து நீங்கள் பயோ பாட்னி எடுத்து தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி நீங்கள் வந்து டிகிரி வந்து என்ன எடுக்க போகிறான்னு சொல்லிட்டு அதுக்கு பிளான் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா டிகிரி தான் வந்து யூபிஎஸ்சியில் உள்ள சிலபஸோட கொஞ்சம் வந்து கோயின்சைட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ டிகிரிக்கு வந்து வெல் பிளான்டாக வந்து நீங்கள் வந்து கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சொல்கிறான் இது இப்போவும் கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஐஏஎஸ் படிக்கிறதுக்கும் திருப்பி கஷ்டப்படணும். இப்போ வந்து ஒரு ஈஸியான ஆர்ட்ஸ் குரூப் ஏதாவது எடுத்துட்டா அதுக்கப்புறம் இந்த ஐஏஎஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், கண்டிப்பாக அவங்க வந்து அவங்க காலேஜ் கோர்ஸ் பண்ணும்போதே வந்து சைட் பை சைட் சைமல்டேனியஸாக வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் அவங்க வந்து ஒன்ஸ் கோர்ஸ் முடியும் போது அவங்க கையில் டிகிரியும் இருக்கும், அப்புறம் வந்து எலிஜிபிலிட்டியும் இருக்கும். 21 இயர்ஸும் ஆயிருக்கும். ஸோ அவங்க ஈஸியாக வந்து எர்லியாகவே வந்து ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அதை பண்ண சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஓகே சார். சார் இது பிடிஎஸ் முடிச்சிருக்காங்க டாக்டர். இப்போ அடுத்து மாஸ்டர்ஸில் எம்பிஏ பண்ணலான்னு இருக்கான். அதுக்கு கவர்மெண்ட் இது எம்பிஏ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணலான்னு சொன்னால் அதுக்கு கவர்மெண்ட் காலேஜில் அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ ட்ரான்ஸ்லேட் எழுதினா போதுமா இல்லை வேறு ஏதாவது இருக்கா சார்? பிடிஎஸ். ஆமாம், யூஜியில் என்னம்மா பண்ணுறீங்க? பிடிஎஸ் முடிச்சுட்டா, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பிடிஎஸ் பண்ணுறாங்களா? முடிச்சுட்டா, பிடிஎஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டா. இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு. பிபிஏ. பிடிஎஸ் டென்டிஸ்ட். பிடிஎஸ் முடிச்சிருக்கீங்க, ஆனால் எம்பிஏ படிக்கலான்னு இருக்கீங்க. எம்பிஏ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட். ஓகே, என்ன டவுட் மேடம் உங்களுக்கு? அது எந்த காலேஜ் அவங்க வந்து ப்ரைவேட்டில் மட்டும்தான் இருக்குன்றாங்க, கவர்மெண்ட்டில் ஏதாவது இருக்கா சார்? கவர்மெண்ட்டில் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இல்லை மேடம், ஐ டோன்ட் திங்க் ஸோ. கவர்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி தெரியல. எஸ்ஆர்எம்மில் தான் இருக்குன்னாங்க. எஸ்ஆர்எம் இல்லை, ப்ரைவேட்டில் இருக்குது நிறைய. ப்ரைவேட் யூ ஹேவ் ஸோ மெனி. அண்ட் எம்பிஏ ஹெல்த் வந்து உங்களுக்கு கரஸ்பாண்டன்ஸ் கோர்சஸ் கூட நிறைய இருக்குது. இப்போ பூனேல வந்து சிம்பயாசிஸ் யூனிவர்சிட்டின்னு இருக்குது, ரொம்ப ஃபேமஸ் யூனிவர்சிட்டி. ஃப்ரம் தேர் யூ கேன் டூ. மணிப்பால் இருக்குது, மணிப்பால் கூட நீங்கள் வந்து டிஸ்டன்ஸில் கூட பண்ணிக்கலாம். ஸோ பட் வாட் இஸ் த பிளான்? அதாவது பிடிஎஸ் பண்ணிட்டு நான் சொல்கிறேன், டென்டல் ப்ரொஃபஷன் இட் செல்ஃப் இஸ் அ வெரி குட் திங். ஏன்னா ப்ராக்டிகாலிட்டி ரொம்ப முக்கியம். ஒரு 6 மாதம் நான் கிளினிக் போகலனாலே வந்து எனக்கு வந்து குழந்தை எப்படி பார்க்கணும்னு தெரியாது எனக்கு. ஸோ டெஃபினெட்லி அந்த கிளினிக்கல் எக்ஸ்போஷரை வந்து நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். பார்ட் டைம் நீங்கள் யூ கேன் டெஃபினெட்லி யூ ஹேவ் அ பார்ட் டைம் கிளினிக். உங்கள் மகளுக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி ஷீ கேன் ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். ஷீ கேன் கோ இன் காம்போ இந்த மாதிரி இது பண்ணிட்டு யூ கேன் ஈவன் ஷீ கேன் டூ திஸ் திங் இன் ப்ரைவேட், அதாவது கரஸ்பாண்டன்ஸ்லேயே பண்ணலாம். யூ வில் கெட் த டிகிரி இன் 2 or 3 years ஃப்ரம் எம்பிஏ ஹெல்த். At the same time you can practice dental this thing also. சரிங்களா? I think that would be helpful. But governmentல பொறுத்த வரைக்கும் I don't think so there is any courses. So எனக்கு தெரிஞ்சும் கவர்மெண்ட்டில் வந்து எம்பிஏ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்க மாதிரி தெரில. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கரஸ்பாண்டன்ஸில் இருக்குது.
ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது. இது எப்போ உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும்னா, இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு 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 ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த உங்களுக்கு அந்த டாக்டர் அதில் இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க சார். சொல்லுமா 2 years எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் சொல்ல வர்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. என்னோட கேள்வி ஜேஇ சம்மந்தமானது. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா +1 +2 படிக்கும்போது தான் ஜேஇயை பற்றி யோசிக்கிறாங்க. பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் சொல்கிறது எப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸை வந்து 9th 8thலேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் உங்களோட ஒப்பீனியன் என்ன? அது மட்டும் இல்லாமல் நீட்டுக்கும் அதே மாதிரி இன்னொரு கொஷின், நீட்டுக்கும் எப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ணால் பிள்ளைங்க வந்து 12th முடித்த உடனே அந்த நீட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும்? ஏன்னா காம்படிஷன் எல்லா இயருக்குமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும், காம்படிஷன் இல்லாத இயரே கிடையாது. ஸோ அந்த காம்படிஷனை கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணுறது எப்படி? இப்போ பயத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறோம், நம்ம ஆல்ரெடி பயத்துக்காவது வந்துட்டோம். இத்தனை வருஷத்தில் 25 வருஷத்தில் அட்லீஸ்ட் ஒரு ஃபீல் ஒரு பண்ண முடியுமா முடியாதுங்கிற சந்தேகத்தில் இருக்கும். முடியுங்கிற சந்தேகத்தை கிளியர் பண்ணணும், எனக்கு அதுதான் முக்கியம். நீட் அண்ட் ஜேஇ எந்த இயர்லேயும் ஸ்டார்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும் ஒன்று. அப்புறம் இன்னொரு சஜஷன் ப்ளீஸ். அப்புறம் இந்த மாதிரி கோர்சஸ் இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம்ல, இதெல்லாம் வந்து இயர்லி ஒன்ஸ் நம்ம பண்ணுறோம். இது எல்லா ஆர்கனைசேஷன்லையும் கேட்குறது தான் கொஸ்டின். சாரி ஃபார் தப்பாக எடுத்துக்க வேண்டாம், தயவுசெய்து என்னுடைய மனசில் நான் ஷேர் பண்ணுறேன். இதை வந்து ஒரு 6 month ஒன்ஸ் பண்ணும்பொழுது இன்னும் மோர் கிளாரிட்டி ரீச் ஆகும். தயவுசெய்து அந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணுங்கள் தயவுசெய்து. ஜாக்குல்லா ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போது ஃபஸ்ட்டு நீட் இருக்குது இல்லையா, நீட்டோட கோச்சிங் வந்து 11th கூட நம்மளால் பண்ண முடியும். அது வந்து 11th ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பேசிக்கலி நீட்டை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11th 12th சிலபஸ். பட் as far as ஜேஇ இஸ் கன்சர்ன், ஜேஇயை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போது 7th 8th மேத்தமேட்டிக்ஸ் அந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு நினைக்க பிள்ளைங்களுக்கு வந்து அதுக்கு தான் வந்து நம்ம நினைக்கிறோம் இல்லையா, இந்த ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் இருக்கும், NTSC எக்ஸாம்ஸ்லாம் நேஷனல் லெவலில் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஜேஇ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைக்க அந்த எக்ஸாம்ஸில் கொஞ்சம் காம்படிஷனை வந்து பசங்களை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். இது ஜேஇக்கு கண்டிப்பாக பண்ணி ஆகணும். 11th ஏன்னா பயாலஜின்றது வந்து நமக்கு வந்து ஒரு சர்டன் 8th 9th அப்புறம் தான் சயின்ஸில் பயாலஜி முக்கியமாக நிறைய சப்ஜெக்ட்ஸ்லாம் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. as far as மேத்தமெட்டிக்ஸ் இஸ் கன்சர்ன், உங்களுடைய பேசிக்ஸ் வந்து எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுது. அதனால் வந்து நீங்கள் ஜேஇயில் வந்து மெயின் சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மேக்ஸு. ஸோ அந்த மேக்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு வந்து அந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ வாட் ஐ சஜஸ்ட் இஸ், இஃப் எனி சில்ட்ரன் வாண்ட்ஸ் டு டூ ஜேஇ எக்ஸாம், ஜேஇ வந்து எழுதி ஐஐடி உள்ள போகணும்னு நினச்சாங்க அப்படின்னா என்னுடைய சஜஷன் வந்து they have to start from the scratch. ஃபவுண்டேஷன் பண்ணி ஆகணும். 8th 9th 10th பண்ணி ஆகணும். இது வந்து கண்டிப்பாக நடக்கணும். நீட்டை பொறுத்த வரைக்கும் 11th 12th பண்ணலாம். அதுதான் என்னுடைய ஆன்சர். தேங்க்யூ. ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். ஐஇஎஸ்ன்னு சொல்லிட்டு இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ், ஓகே, இதுக்கு வந்து பிஇயில் வந்து கோர்ஸ் இது எடுத்துருக்கணும். ஸோ கோர் இல்லாமல் மெக்காட்ரானிக்ஸ் அதை மாதிரி எடுத்தாக்கா நம்ம இது பண்ண முடியுமா ஐஇஎஸ்க்கு? நீங்கள் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸை பற்றி தான் நீங்கள் சொல்லிட்டுருங்க. ஐஇஎஸை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சார், இப்போ இன்றைக்கி என்கிட்ட திரும்ப நான் சொல்கிறேன், திரும்ப அதே பாயிண்டில் தான் வந்து நிற்பேன் நான். இப்போ அவங்க என்ன ஸ்டூடெண்ட் என்ன ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறாங்க? இப்போது வந்து +2 மேபி +2 படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நேற்று இது ஜேஇ எக்ஸாம் நேற்றுலாம் முடிஞ்சது இல்லையா, அது எழுதியிருக்காங்களா எப்படி? எழுத போகிறாங்க. இதுக்கப்புறம் தான் எழுத போகிறாங்க. எப்போ எழுதுகிறாங்க? இல்லை இப்போ தான் 12th வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, 11th முடிக்க போகுது. இப்போ எத்தனாவது படிச்சுட்டு இருக்காரு? இப்போ 11th பண்ணிட்டு. இப்போ 11th. சாரி. ஓகே, அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் தான் அவங்க எழுதணும் சார். இப்போ என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஐஏஎஸ் ஐஐடி எது உள்ள போகணுன்னாலும் நமக்கு வந்து அந்த ஜேஇயோட அட்லீஸ்ட் அந்த மெயின் எக்ஸாம் இருக்குது இல்லையா, மெயின் முடிச்சிட்டிங்க அப்படின்னு நினைக்க நம்ம என்ஐடி ஐஏஎஸ் இது எல்லாமே டோர்ஸ் ஓப்பன் ஆகுது. அட்வான்ஸ் முடிக்கும் போது தான் வந்து நமக்கு வந்து ஐஐடியோட டோர் வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இந்த மெகாட்ரானிக்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது இல்லையா, அது வந்து இன்றைக்கி நம்ம வந்து இப்போ 11th இருக்கிறனால இன்றைக்கி நம்ம அதை வந்து டிசைட் பண்ண வேண்டாம். அவர் ஃபஸ்ட்டு அந்த ஜேஇ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணட்டும். அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் இன்ஷால்லா அவர் எந்த இதில் இருக்கிற, நான் தான் சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் மாறுபடும். இது காமனாட்டு எல்லாத்துக்கும் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தனியாக அந்த ஸ்டூடெண்ட்டை அனலைஸ் பண்ணி பேசும்போது அது இன்னும் கொஞ்சம் இம்பேக்டாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் சார். அது வேறு ஒன்றும் இல்லை. சாரி. இன்னொரு கொஸ்டின் இருக்குது. இப்போ வந்து ஏஐ பற்றி ரொம்ப இதாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க, ஃப்யூச்சர் வந்து ஏஐன்னு சொல்லிட்டு. ஓகே, அதாவது ஏஐ வந்து ஏஐ டூல்ஸ்ன்னு சொல்லிட்டு தட் வில் பி ஃபார் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஏஐ டூல்ஸ் மட்டும் படிச்சுட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது இது பண்ணலாமா ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்
இப்போ நம்ம படிக்கிற காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி என்ஐடின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, என்ஐடி மட்டும் படிச்சுட்டு பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிடலாமா இல்லாட்டி ஐஐடியில் போகலாமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போகலாம். அப்படி தான் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்ஐடியில் படிச்சுட்டு வந்தவங்க தான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு ஐடி இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் போயிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஏஐ தான் ஃப்யூச்சர். ஆஸ் ஐ டோல்டு அதில் வந்து மாற்றம் இல்லை. ஆனால் என்னென்னா அந்த ஏஐ சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ் இங்கே இல்லை இப்போதைக்கு. நீங்கள் என்ன தான் பண்ணால் இப்போ நம்ம வந்து ப்ரைவேட்டாக படிக்கிறது தான் வந்து அதில் நல்லது. ஸோ ஏஐ டேட்டா சயின்ஸ் இதுக்கெல்லாம் நல்ல ஃப்யூச்சர் பெருசாக இருக்குது. நான் அதே ஃபீல்டில் இருக்கனால சொல்கிறேன். லைக் இப்போ நீங்கள் எக்ஸல் இருக்குது, வேர்டு இருக்குது, அதெல்லாம் அதை படித்தனா உங்களுக்கு வேலை கிடைச்சிருமானா கிடைக்காது. ஸோ அதே மாதிரி தான் ஏஐ வந்து ஒரு டூலு. நீங்கள் ஒரு டிகிரி முடித்து ஏதோ ஒரு இதில் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு அதில் வந்து அடிஷ்னலாக ஒரு ஏஐ பண்ணாங்கன்னா உங்களுக்கு நிறைய ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பியூர் ஏஐ மட்டும் டிபெண்ட் பண்ணிவிட்டு நான் 12th படித்து ஏஐ ஒரு 1 year கோர்ஸ் பண்ணிவிட்டு நான் எனக்கு ஜாப் கிடைக்கும்னா கிடைக்காது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதல் படிப்பு மக்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது தீனுடைய படிப்பு. இறை நம்பிக்கை, தன்னம்பிக்கை, ஒழுக்க வாழ்க்கை. நல்லதை குடிக்கணும், நல்லதை திங்கணும், நல்லதை பார்க்கணும், நல்லதை பரப்பணும், நல்லவனாக வாழணும் சொல்லிக் கொடுக்க முதல்ல. அது சொல்லிக் கொடுக்காம நம்ம என்ன படிப்பு கொடுத்தாலும் அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இங்கே வாழ்க்கை நம்ம இங்கே வந்திருக்கு பரீட்சைக்காக வந்திருக்கிறோம். 36,500 நாள் 100 வருஷம், அவ்வளோதான் இங்கே வாழ்க்கை. நல்ல பாதையில் போனால் சொர்க்கம் போகலாம், கெட்ட பாதையில் நரகம் போகணும். 5 வேளை ஜமாத் அட்டன் பண்ண சொல்லிக் கொடுங்க, தஹஜ்ஜத் எந்திரிக்க சொல்லிக் கொடுங்க. அல்லாஹ்ட்ட கேட்டால் எல்லாமே கொடுப்பான். எறும்புக்கும் யானைக்கும் கொடுக்குறான், நமக்கும் கொடுப்பான். அந்த நம்பிக்கையை மக்களுக்கு நம்ம கொடுக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அதில் நம்ம கோட்டை விட்டோம். அதில் மாதுளை ஜூஸும் ஆப்பிள் ஜூஸும் தேன் கலந்து கரும்பு சாறு கலந்து நொங்கு போட்டு குடி, பாக்கி எதையும் குடிக்காதன்னு முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். நான் வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பம் தான், நல்லவனாக வாழ்ந்துட்டு போகணும். வணங்குறதுக்காகத்தான் எல்லாம் மனுஷனை இங்கே படைச்சிருக்கிறான். நம்ம வந்து 5 வேளை ஜமாத் அட்டன் பண்ணிட்டா எல்லாமே அல்லாஹ் கொடுத்துருவான். நம்ம அல்லாஹ்ட்ட முதல்ல துஆ செய்ய கற்றுக்கணும். எல்லாமே தஹஜ்ஜத் முக்கியமான நேரம், விஐபிகளை சந்திக்க நம்ம முக்கிய கொடுக்குறோம். அல்லாஹ்வுடைய நேரம் 3 to 6 விசேஷமான நேரத்தில் நம்ம அல்லாஹ்ட்ட கையாந்துனா எல்லா மாற்றமும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தருவான். அதில் நம்பிக்கை வைக்கணும். அதுக்கு உண்டான முயற்சி எடுப்போம். வாட்ஸ்அப்புக்கும் யூடியூபுக்கும் அரை மணி நேரமாக 2 மணி நேரம் தான் கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய வக்துக்கே 1 மணி நேரம் தான் கொடுக்குறோம். பூரா மனித சமுதாயமும் மொபைலில் டைமை கொடுத்துட்டு இழந்து போய் நிற்கிது. கையசைவு, கண்ணசைவு, உடலசைவு, உயிரசைவு. ஒன்று ஹலாலாக இங்கே காசு கிடைக்கணும், இல்லைன்னா அங்கே காசு கிடைக்கணும். இங்கே காசு வியாபாரம் வேலை, அங்கே காசு திக்ரு திலாவத்து தாவா சலாத். எத்தனை திக்ர் செஞ்ச, எத்தனை குரான் முடிச்ச, எத்தனை வக்து தொழுத, எத்தனை வக்து ஜமாத் அட்டன் பண்ண, எத்தனை பேரை தொழுவை கொண்டு வந்த, எத்தனை பேரை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்த, என்ன மக்களுக்கு நன்மை செஞ்ச, என்ன தீமை செஞ்ச, என்ன ஹலாலை சாப்பிட்ட, என்ன ஹராமை சாப்பிட்ட. முதல்ல அந்த கல்வியை இன்ஷா அல்லாஹ் நம்ம கொடுப்போம். எல்லா மக்களுக்கும் துஆலமும் வெற்றி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்போ எல்லா துறையிலும் எல்லாரும் சொன்னதும் எப்படி இருக்குன்னு சொன்னால் எல்லா துறையிலும் சக்ஸஸ் ஆகுங்க. ஆனால் நம்முடைய சக்ஸஸ் எப்படி இருக்கணும்னு சொன்னால் மார்க்கம் இல்லாமல் ஒரு சக்ஸஸ் நம்மளால் பண்ண முடியாது. மார்க்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது தொலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். ஃபர்துன்னு சொன்னால் நம்மளுடைய ஹார்ட் மாதிரி. அல்லாஹ் தஆலா ஃபர்துன்னு சில விஷயங்களை பிரிச்சிருக்காங்க, உலமாக்கள் சுன்னத்துன்னு சில விஷயங்களை பிரிச்சிருக்காங்க. ஃபர்துன்னு சொன்னால் அவன் கட்டாயமாக அந்த விஷயம் செஞ்சு தான் ஆகணும். இந்த உலகத்தில் அவன் அந்த விஷயத்தை செய்யலைன்னு சொன்னால் அது பெரிய குற்றத்துக்குரிய விஷயமாகும், தண்டனையும் அதுக்கு பெருசாக இருக்கும். இப்போது இல்ம கற்றுக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு ஃபர்து. நம்ம இல்மோட எந்த விஷயத்தையும் செஞ்சால் நம்மளுடைய அமலும் சரி, நம்முடைய வாழ்க்கையும் சரி, நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு பெரும் காரணமாக இருக்கும். இப்போ அவங்க பேசும்போது முழுக்க முழுக்க பேசின விஷயங்கள் எல்லாமே நம்ம மார்க்கம் சம்பந்தமாக இருக்கணும். அல்லாஹ் 5 வேளை தொழுகணும், தஹஜ்ஜுடைய நேரத்தில் எந்திரிக்கணும். இதெல்லாம் எல்லாமே ஒரு மனிதனுக்கு கட்டாய விஷயங்கள் தான். இதெல்லாம் நம்மளோட சேர்ந்து செஞ்சாதான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீச்லேயே நான் சொன்னேன், நிறைய விஷயங்கள் மார்க்கத்தோடு எப்படி நம்ம அகாடமிக்கு கொண்டு போகிறது, மார்க்கத்தோடு நம்ம எப்படி சக்ஸஸ் பண்ணுறது என்பதாங்க நான் ஃபஸ்ட்டு ஸ்பீச்சில் பேசும்பொழுது நிறைய கோர்சஸ் சொன்னேன். அதே போல் பெண்களுக்கு நான் அப்போ சொல்லும் பொழுது எனக்கு டைம் இல்லை, பெண்களுக்கு நான் சில விஷயங்கள் சொன்னேன். பெண்களுக்கு எப்படின்னு சொன்னால் மார்க்கத்தை எப்படி புகட்டுன்னு சொன்னால், நான் கொடுங்கையூரில் இருக்கும் பொழுது அங்கே ஒரு மதரசா நடந்துக்கிட்டு இருக்கு, அதை பற்றி நான் சில எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். அங்கே எப்படி நம்ம செய்கிறாங்கன்னு சொன்னால் 5 yearsன்னு சொல்லியிருந்தேன். 5 வருஷம் படிக்கும் பொழுது அவர்களுக்கு ஆலிமாகவும் ஆகிறாங்க பெண்கள். அதே போல் பிஏ இங்கிலீஷ், பிஏ அரபிக், பிகாம் இந்த 3மே காலேஜோட டைப்பாக இருக்கணும்னு சொன்னேன். இப்படி படித்து 5 வருடங்கள் ஒரு பெண்ணால் என்ன ஆக முடியும்னா ஆலிமாவும் ஆக முடியும். அதே போல் மார்க்கத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆலிமாவாகவும் ஆகலாம். இப்படி சில பெண்களுக்கு டைமே கிடைக்கல, டைமே இல்லைன்னு சொன்னால் இதுக்கு மதரசாக்கள் மதரசாக்கள்லேயே பல வகையான பிரிவுகள் இருக்குது.
இப்போ உதாரணத்துக்கு காலேஜ் படிக்கிறாங்க சில பெண்கள் 9th 10th 12th படிப்பாங்க. இப்படிப்பட்ட பெண்களுக்கு நாசிஹா கோர்ஸ்னு ஒன்று இருக்குது. மக்தப் மதரசால நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. மார்க்கத்தை இந்த உலகம், இந்த துனியாவில் வாழக்கூடிய ஆலிம்கள் பலவிதமாக ரூட்டு போட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம தான் அதை நம்ம பார்க்காம இருந்துக்கிட்டு இருக்கோம். என்னென்னா நாசிஹா கோர்ஸ்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, எந்த ஒரு வேலைக்கும் போக மாட்டாங்க, வீட்டிலே இருப்பாங்க. இவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் ரொம்ப மோசம். இன்றைக்கி இருக்கிற பெண்கள் சீரியலை பார்த்து என்ன ஆகுறாங்கன்னு சொன்னால் வழிகேட்டில் தான் போயிட்டுருக்காங்க. இது மாதிரி பெண்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நாசிஹா கோர்ஸ்னு ஒன்று நடத்துகிறாங்க. இது வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபுக்கான விஷயங்கள். இதுலேயே மக்தப் மதரசால எப்படி வந்துருச்சுன்னு சொன்னால் காலையில் 8:30 9 o'clock போயிட்டு 4 o'clock ஈவினிங் லீவ் ஆகிற மாதிரி இவ்வளோ நேரத்தில் ஒரு பெண்ணால் ஒரு ஆலிம் கோர்ஸை முடிக்க முடியும். இப்படியும் என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஒரு தரமான கல்வியை நிறைய பள்ளிவாசல்களில், நான் உதாரணத்துக்கு கொடுங்கையூரில் எம்ஆர் நகரில் ஒரு பள்ளியில் நடக்குதுன்னு சொன்னேன், அங்கே பர்ஃபெக்டாக போகுது. நம்ம ரெகுலரில் முடிக்கிற அளவுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சொன்னால் காலேஜோட டையப் வச்சு ஆலிமாகவும் ஆக்குறாங்க, பிறகு ஒரு டிகிரி ஹோல்டராகவும் ஆக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய பொண்ணு வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு வந்து நீட்டில் கோச்சிங் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ 11th இன்கேஸ் லாங்குவேஜில் அரபிக் எடுக்கலாமா, அது ஒன்று. அப்படி இன்கேஸ் நீட்டில் ஷைன் பண்ண முடியல அப்படின்னா பேராமெடிக்கல் கோர்ஸ் நீங்கள் சொன்னீங்க, அதுவும் எடுக்கிறா இருந்தால் நம்ம லாங்குவேஜ் அரபிக் சூஸ் பண்ணலாமா, இல்லை தமிழ் தான் சூஸ் பண்ணணுமா? ஒன் மோர் கொஸ்டின், பேராமெடிக்கல் கோர்ஸ்க்கு கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கா, இல்லை ப்ரைவேட் காலேஜஸ் மட்டும் தான் இருக்குங்களா? லாங்குவேஜ் பிரச்சனை இருக்காது சிஸ்டர், டெஃபினெட்லி. ஸோ நீங்கள் அரபிக் எடுத்திருந்தா கூட டாட்டர் ஆர் சன், டெஃபினெட்லி தெர் இஸ் நாட் கோயிங் டு பி எனி ப்ராப்ளம். ஸோ த ஏஜ் க்ரைட்டீரியான்னு ஒன்று இருக்குது, இந்த வருஷத்துக்குள்ளே ஷி ஹேவ்ஸ் டு பி அந்த ஏஜ் ஆயிருக்கணும்னு சொல்லிட்டு இருக்குது. தென் த நெசசரி திஸ் திங், இப்போ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கான்டாக்ட் சர்டிஃபிகேட், ஸ்கூலோட இது எவ்ரி திங் ஹேஸ் டு பி இன் ஆர்டர். அந்த சில டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, பட் லாங்குவேஜ் டெஃபினெட்லி வராது. செகண்ட் கொஸ்டின் எனக்கு கிளியராக கேட்கல. பேராமெடிக்கல் அலைட் கோர்சஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இப்போது நான் பேசுகிறேன், இந்த ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பெத்தாலஜி கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் இருக்குது, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இருக்குது, ஸ்டான்லிலையும் இருக்குது, எல்லா மெடிக்கல் காலேஜில் இருக்குது. டெஃபினெட்லி மார்க்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா எடுத்திங்கன்னா, இப்போ 60% மேலே எடுத்துக்கிறேன். இப்போது நீட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ 99% எடுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு போஸ்ட் லாக்டவுன் விட்டுட்டு. இப்போ நீங்கள் உங்கள் குழந்தை இஃப் இட் ஷீ இஸ் டேக்கிங் அட்லீஸ்ட் 70 to 80%, டெஃபினெட்லி ஷீ கேன் கெட் த்ரூ த மெடிக்கல் காலேஜஸ். நான் சொன்னதும் சார் சொன்னதும் டெஃபினெட்லி எல்லா கோர்சஸும் எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லையும் இருக்குது. அதுவும் தமிழ்நாட்டில் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா இடத்துலையும் இருக்குது. அண்ட் தே டெஃபினெட்லி ஆர் ஓப்பன் ஃபார் அஸ். So we are living in a very secular state, and alhamdulillah they literally want us to come inside. Muslim community வந்து they are வரவேற்கிறாங்க அவங்க நம்ம எங்களை. ஆனால் we are just locking ourselves, we are not letting the kids grow up. நீங்கள் வந்து இப்போது we are still living in the 60s 70s I guess. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் முஸ்லீம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் have to enter the education system. தீனியாத் அல்ஹம்துலில்லாஹ் இட் இஸ் சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ் அது. அல்ஹம்துலில்லாஹ் அது கொடுத்து அது கண்டிப்பாக வீட்டிலேருந்தே வந்து டெஃபினெட்லி we have to teach the child before the child attends puberty. But when it comes to education, the child, either the son or daughter, she has to be financially independent. இப்போ நீங்கள் பாய் சொன்ன பிரதர் டோல்ட் தட் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றோம் செட்டில்டு. நோ, வாட் இஃப் இப்போ இருக்கிற காலத்தில் டிவோர்ஸஸ், தலாக், ஹுலா நிறைய நடக்குது. ஸோ when she comes back to your house, that daughter is dependent on you again. அங்கே கோர்ட் கேஸ் அது போயிட்டுருக்கோம். பட் ஷீ ஹேஸ் டு பி ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட், வெதர் இட் இஸ் அ பாய் ஆர் கேர்ள், ஈக்குவலி தான் பேசுகிறேன் நான். ஸோ லெட் அஸ் ஓப்பன் டு எவ்ரி திங் அண்ட் வி ஹாவ் டு கம் இன் டு. இப்போ இருக்கிற காலத்தில் ஹெல்த் கேர் சிஸ்டம் இஸ் டெஃபினெட்லி பூமிங். நீங்கள் என்ன கோர்ஸ் எடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் எம்பிபிஎஸ் கிடச்சா எம்பிபிஎஸ், பிடிஎஸ்ஸை வந்து இலக்காரமாக நினைக்க வேண்டாம். அதே மாதிரி இந்த பிபிடி, பிஓடி, பிஎஸ்எல்பியும் இலக்காரம் நினைக்க வேண்டாம். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ் யூ கேன் டெஃபினெட்லி கெட் இன் டு எனி காலேஜஸ் சிஸ்டர். குழந்தைய வந்து பாசிட்டிவாக கொண்டு போங்க, மோட்டிவேஷன் கொடுங்க. சார் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற பிள்ளைங்கள் வந்து கோப்பிங் மெக்கானிசம் ரொம்ப கம்மியாக இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் தே ஜஸ்ட் கோ இன் டு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப். I was born in 1980, 90s kids, we have something called stress management mechanism. But இப்போ இருக்கிற பிள்ளைங்க definitely they don't have. So please guide her and motivate her, and definitely with Deen's guidance, education is also equally important now. So please make sure that you make the child's future secure
financially and religiously also. Thank you. அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த பேராமெடிக்கல் சொல்லிடுறேன். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எவ்ரி இயர் கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜஸில் பேராமெடிக்கலுக்குன்னு. அதுக்கு நீட் எக்ஸாம் தேவையில்லை, ப்ளஸ் டூவில் எடுக்கிற மார்க் தான். 180க்கு மேலே கட் ஆஃப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 180 கட் ஆஃப்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் 90% எபோவ் மார்க் இருக்கணும். இன்கேஸ் மார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஒரு 170 160 கட் ஆஃப் இருக்குன்னா உங்களுக்கு 2 இயர் டிப்ளமா கோர்சஸ் பேராமெடிக்கலில் கிடைக்க சான்சஸ் இருக்குது. பட் 170க்கு கீழே 160க்கு கீழே போச்சுன்னா கிடைக்கிறது கஷ்டம். நீங்கள் ஆனால் கவர்மெண்ட் காலேஜ் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4500 5600 அந்த மாதிரி தான் இருக்கும் பெர் இயர் ஃபீஸு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதல்ல ஜதாக்குல்லா ஹைர் எல்லாத்துக்கும். மாஷால்லா ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. முன்னாடி சகோதரர் சொன்னார் இது 6 மாதத்துக்கு ஒன்ஸ் நடத்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஷால்லா அது ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். 6 months ஒன்ஸ் வச்சிங்கன்னா இன்னும் விழிப்புணர்வு கிடைக்கும். என்னுடைய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சேலத்துலேருந்து வந்திருக்கேன். சேலம்லேருந்து வந்திருக்கேங்க பாய். இப்போ பார்த்தீங்கன்னா பிஇ முடிச்சுட்டு பிஜி எம்இ எக்ஸாம் எழுதுறதுக்கு எம்இ படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டு இந்த மாதிரி சீட்டா அப்புறமா டான்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. இப்போ கேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பாஸ் ஆகிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது. அது முடிச்சிட்டோன்னா 12,500 இந்த மாதிரி ஸ்டைஃபன் தராங்க. பட் இந்த டான்ஸ் செட்டு இந்த சீட்டா இந்த மாதிரி எக்ஸாம் கிளியர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அது பாஸ் பண்ணி அது போனால் அவங்க ஸ்டைஃபன்லாம் தரதில்லை. அதனால் இந்த பொருளாதார காரணமாக அது படிக்க போகிறதில்ல. இதுக்கு ஏதாவது இன்ஷால்லா ஏதாவது ஸ்காலர்ஷிப் மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா? டான்செட் எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்போ எம்இ அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி இந்த மாதிரி மற்ற காலேஜில் பிஜி படிக்க ஏதாவது ஸ்காலர்ஷிப் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி டான்செட் இப்போ எடுத்துட்டாங்க, சீட்டானு இருக்குது. ப்ரீமியம் இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்குன்னு ஆட்கள் இல்லை. ஆனால் நீங்கள் ரெக்வஸ்ட் வச்சிங்கன்னா முடிஞ்ச உதவிகள் செய்ய. இப்போ உதாரணத்துக்கு சிஇஜியில் சேர்றீங்க, ஏசி டெக்கில் சேர்றீங்க, எம்ஐடியில் கிடச்சிருக்கு சீட்டு, அங்கே ஃபீஸே கம்மியாக தான் இருக்கும். 28,000 30,000 ஒரு பையன் படித்தான் சொன்னான். ஸோ உங்களுக்கு செமஸ்டர் ஃபீஸு அவ்வளோதான் இருக்கும், 30 to 40 இருக்கும். அதுவே கூட பேர் பண்ண முடியல, ஃபினான்ஷியல் சப்போர்ட் வேணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. ப்ரீமியம் இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்கன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் நான் சொன்ன மாதிரி சிஇஜி ஏசி டெக் எம்ஐடி இங்கெல்லாம் எம்இஎம் டெக் சீட்டு கிடச்சிருக்கு, ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுங்கன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பையனுக்காக தான் கூப்பிட்டு வந்தேன். அவன் 10th படிக்கிற வரைக்கும் நான் டாக்டர் ஆகணுன்ட்டு வந்துட்டு இருந்தான். அப்புறமா அவன் தான் சூஸ் பண்ணான். 11th இந்த கோர்ஸு ஃபஸ்ட் குரூப் எடுக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணான். அவனே தான் நீட் கிளாஸும் போகணுன்னு சொன்னான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேக் வாங்கி எம்பிபிஎஸ்லேருந்து பேராமெடிக்கலுக்கு வந்திருக்கான். பேராமெடிக்கல்லேருந்து இப்போ அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு டவுன் ஆகிட்டே வரான் அவன். ஏன்னா நாங்கள் படிக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எங்களுக்கு இல்லை. இப்போ எங்கள் பிள்ளைங்கள நல்லா படிக்க வைக்கணும், எனக்கு பொருளாதார வசதி இல்லை. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்ன கொஞ்சம் பொருளாதாரத்தில் நான் கூடிட்டேன். படிக்க வைக்கணும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அவன் டவுன் ஆகிட்டே வரான். அவன் மேலே அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதை நான் என்ன செய்யணும், அதை எப்படி அவனை போக்கணும் அப்படிங்கிறது மெயினாக அதுதான் எனக்கு. பிரதர் உங்கள் சன் வந்திருக்காருங்களா? வந்திருக்காருங்களா? ஓகே, 12th. ஓகே. இப்போ நான் சொல்ல வேண்டியது டைம் இல்லை இப்போ டு கிவ் ஹிம் கவுன்சிலிங். நீங்கள் என்னோட நம்பர் எடுத்துக்கோங்க இன்ஷால்லா. எடுத்துகிட்டு டைரெக்டாக என்னை பாருங்கள். ஒரு 1/2 hour நான் பேசுகிறேன். நீங்கள் கொடுக்க வேண்டியது வீட்டில் டெய்லி ஒரு ஊக்கம் மட்டும் மோட்டிவேஷன் மட்டும் கொடுங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் எல்லா பயாலஜி குரூப்னு நாங்கள், ஆனால் யார் டாக்டருக்குன்னா உங்கள் பையன் இன்னொருத்தர் மட்டும் தான் எந்திரிச்சார். அதுதான் தே டோன்ட் ஹேவ் கான்ஃபிடன்ஸ். பேசிக்லி உங்கள் பையனுக்கு மட்டும் இல்லை, எங்கள் சமுதாயத்தில் முஸ்லீம் கம்யூனிட்டியிலே வி லேக் திஸ் கான்ஃபிடன்ஸ். நமக்கு அந்த பயம் பாய் சொன்ன மாதிரி டெஃபினெட்லி வி ஆர் நாட் ரெடி ஃபார் வி கெட் ஸ்கேர்ட் பை என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ இதால் தான் அவர் பார்த்துட்டு இருக்கார். பிகாஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் தெரியுது நீட்டில் பர்சன்டேஜ் ஏறிட்டே இருக்குன்னு. பயப்பட வேண்டாம், அல்லாஹ் எங்கள் கூட இருக்கார். யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஒர்க் ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணு. நல்லா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி தரவா பண்ணு. ப்ளீஸ் கம் அண்ட் கான்டாக்ட் மீ சார். ஐ வில் கவுன்சில் ஹிம் பர்சனலி. ஓகே சிஸ்டர் சார் ஒரு நிமிஷம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். என்னுடைய பையன் பிஸ்னஸ் மேக்ஸ் இது எடுத்திருக்காங்க. இப்போ அவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்போ எந்த குரூப் எடுத்தால் காலேஜில் அந்த சீட்டு இது பண்ண முடியும்? பிஸ்னஸ் மேக்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட்மா? ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பிஸ்னஸ் மேக்ஸா இல்லை என்ன? அவங்க சப்ஜெக்ட் சொல்லுங்கள். அக்கௌண்ட்ஸு எக்கனாமிக்ஸு காமர்ஸு பிஸ்னஸ் மேக்ஸ். அக்கௌண்ட்ஸு எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அப்படி எடுத்துக்கிறாங்க. ஆனால் இன்ஜினியரிங் சைடு நீங்கள் பிளான் பண்ணுறீங்களா? அவங்க இந்த மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட இது படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுதான் அது படிக்க முடியாதுமா. ஏன்னா கவர்மெண்ட் கவுன்சிலிங்க்குன்னு ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்கிறாங்க.
ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மார்க்கை என்ட்ரி பண்ணால் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளையே பண்ண முடியும் இன்ஜினியரிங்க்கு. அதனால் வந்து இது அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. டெக் சைடு போகிற ஐடியா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நான் ஆல்டர்னேட்டிவ் வே சொல்கிறேன். அவன் வந்து பிஎஸ்சி அதாவது பிஸ்னஸ் மேக்ஸ் எடுத்துருக்கிறதுனால பிஎஸ்சி மேக்ஸ் எடுக்க சொல்லுங்கள், இல்லை பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்க சொல்லுங்கள். டேட்டா சயின்ஸு டேட்டா அனாலிட்டிக்ஸு அந்த ஃபீல்டில் என்ன பண்ணலான்னாக்கா ஐடி செக்டாரில் போகலாம். யூஜி முடிச்சுட்டே போகலாம். சரிங்களா, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இல்லை இந்த நீங்கள் மெக்கானிக்கல் தானே கேட்டீங்க, மெக்கானிக்கல் சைடு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. அந்த மாதிரி அப்படின்னாக்க மெக்கட்ரானிக்ஸ் இருக்குது. இன்னும் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ரிலேட்டட் எல்லாமே ஏஐ ட்ரிவனாக மாறும். ஆல்ரெடியே மாறிடுச்சுன்னு வைங்களேன் இந்த டெஸ்லா மாதிரி இடத்துலலாம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஏஐ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது மெக்கானிக்கல் ரிலேட்டடில் இருக்கக்கூடிய ஏஐ ஆப்பர்ச்சுனிட்டிஸில் டார்கெட் பண்ணுற மாதிரி அதுக்கான சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் எல்லாம் ஒரு ஃப்யூச்சரில், இப்போ இல்லை ஃப்யூச்சரில் என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டாருன்னா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு மோட்டார் வெஹிக்கிள் செக்டார் சைட்லேயுமே ஏஐ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி ப்ளைனாக மெக்காட்ரானிக்ஸ் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இப்போ காலேஜ் என்ட்ரன்ஸில் வந்து என்ன டிகிரி எடுத்து அப்போ பண்ணலாம் ஃபியூச்சருக்கு அவங்களுக்கு? அப்போ அது நீங்கள் டெக்னிக்கல் சைடு போகிறதா இருந்தால் பிஎஸ்சி மேக்ஸு பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டெக்னிக்கல் செக்டார் சைடு போகிறதா இருந்தால் அந்த குரூப் எடுத்து படிக்கணும். ஆமாம். இல்லை பையன் வீட்டில் அடம் பிடிக்கிறான், எனக்கு வழியே இல்லை, நான் மெக்கட்ரானிக்ஸ் தான் படித்தே தீர்வேன்னா வேறு வழி இல்லை, இருக்கிறத அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு 10th சர்டிஃபிகேட் வச்சு மறுபடியும் +1 ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இருக்க குரூப்பாக பார்த்து போடணும். பட் அகைன் அது உங்களுக்கு 1 இயர் வேஸ்ட்டு, 2 இயர் வேஸ்ட்டு, காசும் வேஸ்ட்டு. அதை நான் சஜஸ்டடாக சொல்லலை. இல்லை பையன் படித்தா அதான் படிப்பாங்கிற வேறு வழியே இல்லைன்னா நீங்கள் திருப்பி பேக் டு ஃபார்ம் தான், மறுபடியும் 10th கணக்கு பண்ணிட்டு போகணும். பட் அது அட்வைசபிள் இல்லை. பிஎஸ்சி மேக்ஸ் பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் டெக்னிக்கல் செக்டாரில் ட்ரை பண்ணுங்கள். டிப்ளமோ 6 months சர்டிஃபிகேஷன் கோர்ஸும் பண்ணலாம். அடிஷ்னலாக காலேஜ் முடிச்சுட்டு மெக்காட்ரானிக்ஸ் ரோபோட்டிக்ஸ் அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கும் பொழுதே ரோபோட்டிக்ஸ் கோர்சஸ் எடுத்து பண்ணலாம். என்ன அப்படியே ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதில் போகலாம். சரி, ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூரில் வந்து ரிசர்ச் ஓரியன்ட் ஃபீல்டில் படிக்கணும். அதுக்கு ஏதாவது எப்படி என்ட்ரன்ஸ் எழுதணும்? அதுக்கு என்ன சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் திருவாரூர், பாண்டிச்சேரி, ஹைதராபாத்தில் இருக்கிற சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு ஆசை இருக்குது. அதில் ரிசர்ச் ஃபீல்டில் போகணும். ஆக்சுவலாக ரிசர்ச் ஆராய்ச்சி இல்லை படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ தான் பிஎஸ்சி யூஜி அங்கே தான் படிக்கணும், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தான் படிக்கணும். அதுக்கு யூஜி படிச்சுட்டு இருக்காங்களா? யூஜி படிக்கணும், +2 முடிச்சுட்டு யூஜி படிக்கணும் அவங்க. ஓகே. அதுக்கு எப்படி என்ட்ரன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்? கியூட் எக்ஸாம் தான் நம்ம டிஸ்பிளேல காமிச்சோம்ல, காமன் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு சிஇ செட்டுமாங்க. இப்போ கியூட் எக்ஸாமு அதுக்கு ப்ரிப்பரேஷன் தான். சரிங்களா? சரி, அது எந்த ஃபீல்டு இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது க்ரோவிங்கில்? அந்த ரிசர்ச் ஃபீல்டில் பிஎஸ்சி லைஃப் சயின்ஸா, பிஎஸ்சி மைக்ரோபாலஜியா, பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரியா, எந்த ஃபீல்டு நல்லா இருக்குது இப்போ லைஃப் சயின்ஸில்? அது படிக்கிறதா? எது படித்தா சீக்கிரமாக ஜாப்ஸ் கிடைக்கும்? நீங்கள் என்ன கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்கெட் நீங்கள் சொல்லணும். இப்போ என்ன இலக்கு? உதாரணத்துக்கு லெட்ஸே ஒரு டெக்னிக்கல் சைடு போகணும், இல்லை மெடிக்கல் சைடு போகணும், இல்லைன்னா லா சைடு போகலாம். அந்த மாதிரி நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோலை சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணிங்கன்னா கோர்ஸ் நம்ம சஜஸ்ட் பண்ணிடலாம். அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது? ரிசர்ச் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ரிசர்ச் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா பிஎஸ்சி மேக்ஸ் இருக்குது, பிஎஸ்சி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்குது, பயோடெக்னாலஜி இருக்குது, பயோகெமிஸ்ட்ரி இருக்குது. அந்த மாதிரி கோர்சஸை தேர்ந்தெடுக்கலாம். அதுதான் அந்த ப்ரிப்பரேஷன் வந்து எப்படி கொண்டு போகணும், அது எப்படி படிக்கணுன்ற அந்த சியூட்டில் வந்து எந்த மாதிரி சிலபஸ்லாம் வரும் அப்படின்னு கேட்குறாரு. என்ன மாதிரி சிலபஸ்லாம் வரும்னு கேட்குறீங்க? எப்படி சிபிஎஸ்சி சிலபஸ் வருமா இல்லை ஸ்டேட் போர்ட் சிலபஸ் வருமான்னு கேட்குறேன். இல்லை, நீங்கள் நார்மலாக என்சிஆர்டி புக்ஸை வச்சே ப்ரிப்பேர் பண்ணலாம். பெரும்பாலும் புக்ஸில் இருந்தால் இருக்கும். சரிங்களா? என்சிஆர்டி புக்ஸை வச்சே நீங்கள் சார் சொன்ன மாதிரி 10th 12th அந்த புக்ஸுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். சார் கியூட்டுக்கு நீங்கள் இன்ஸ்டியூட் இருக்கா? கியூட் எக்ஸாமுக்குன்னு ட்ரைனிங் கொடுக்குறேன். நீட்டு ஜேஇ மாதிரி இன்ஸ்டியூட்டு. செல்ஃப் ஸ்டடீஸ் தான் சார் சொன்ன மாதிரி, செல்ஃப் ஸ்டடீஸ் தான். எனக்கு தெரிஞ்ச ஆந்திரா பசங்க இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க ஆந்திராவில் இருக்குது கியூட்டுக்குன்னு சென்டர்ஸ்னால் அங்கே படிக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்க போய் படித்த பசங்க இல்லை. புரியல, கொஞ்சம் மைக்கில் சொல்லுங்கள். திருவாரூர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் வந்து நிறைய வந்து லைஃப் அங்கே வந்து படித்தாக்கா சீக்கிரமாக ரிசர்ச் பண்ணிட்டுலாம் நிறைய ஜாப்ஸ் கிடைக்கும் அப்படின்றாங்க. இல்லை, கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்ஜினியரிங் எப்படி ஐஐடி இருக்கோ, மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்படி ஐஐஎம் இருக்கோ, அதே மாதிரி வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு வந்து நீங்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படிக்கிறது நல்லது. அவங்க பிஹெச்டி வரையும் வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? அங்கே படித்தா நல்லதுனா நல்லது தான். பட் நீங்கள் பிஹெச்டி படிக்கணும்னா அது ஒன்றும் ஆப்ஷன் இல்லை, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க பெரும்பாலான ஸ்காலர்ஸ்லாம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க தான். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கியூட் எக்ஸாம் எழுதி ட்ரை பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் அங்கே போனால் சந்தோஷம் தான், நல்லது தான். கிடைச்சிருச்சுன்னா அங்கே பாருங்கள், கிடைக்கலன்னா நீங்கள் பை டிஃபால்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி லுக் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜேஇ மெயின் ஸ்கோரை வச்சு வேறு எந்தெந்த ப்ரைவேட் காலேஜஸில் இல்லை கவர்மெண்ட் காலேஜஸில் அப்ளை பண்ணலாம்?
இல்லை அப்புறம் நிறைய பேர் மாஸ்டர்ஸ் கோர்ஸ் பண்ணுறதுக்கு அப்ராட் போகிறாங்க, அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்? ஒரு நிமிஷம், டைம் கம்மியாக இருக்குது, இன்னொரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். ஜேஇ மெயின் மட்டும் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு இல்லையா, என்ஐடி. ப்ரைவேட் காலேஜஸ்னால் எல்லா ப்ரைவேட் காலேஜஸும் ஜேஇ மெயின் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எந்த காலேஜ் போனாலும் உங்களுக்கு அங்கே வந்து ஃபீஸ் ரிடக்ஷன் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விஐடி போனோம் அப்படின்னா விஐடிக்கு தனி என்ட்ரன்ஸ் எழுதணும் நீங்கள். பட் ஜேஇ எழுதுகிற பசங்க விஐடி எழுதாமல் கூட உள்ளே போகலாம், அது ஒன்றும் தப்படைய. ஜேஇ மார்க் வச்சுட்டு நீங்கள் அது உள்ள ரேங்கிங்கை பொறுத்து தான் எல்லாமே. ஸோ நான் அது ஒவ்வொரு அட்டம்ப்ட்டை பொறுத்த நம்ம முடியும். இப்போ நம்ம அதை சொல்ல முடியாது, எவ்வளோ ரேங்கிங்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ஐடி சீட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக வெறும் 21,000 சீட்ஸுக்கு மேலே கிடையாது என்ஐடியில். ஐஐடியில் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் மொத்த சீட்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 சீட்ஸ்க்கு மேலே கிடையாது. அதுக்கு காம்படிஷன் எவ்வளோ பேர் 14 லட்சம் பேர் எழுதிட்டு இருக்கான். 14 lakh ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரைட்டிங். அதில் மொத்த சீட்ஸ் அவைலபிள்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின்ஸை வச்சுக்கிட்டு ஒரு 21,000 சீட்டு, அட்வான்ஸை வச்சுக்கிட்டு ஒரு 6,000 சீட்டு. மீதி இருக்கிற பசங்களாம் எங்கே போகிறாங்க? இந்த மாதிரி விஐடி, எஸ்ஆர்எம் அங்கே தான் போகிறாங்க. நீங்கள் எழுதக்கூடிய ஜேஇ எக்ஸாம் எதுக்கு நீங்கள் எழுதுறீங்கன்னா உங்கள் இன்ஜினியரிங் ஃபீஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எழுதுறீங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன் எல்லாரும் அந்த எக்ஸாம் எழுதுங்க. 20 லட்ச ரூபா 15 ரூபா செலவு பண்ணுற இடத்துல ஒரு 2 லட்ச ரூபாயில் வேலையை முடிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஸோ அடுத்து அப்ராட் வந்து அது அவங்க இது எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கி இன்றைக்கே அதை பற்றி நம்ம யோசிக்காமல் நம்ம ஃபஸ்ட்டு அதை முடித்ததுக்கப்புறம் அப்ராடு வந்து அந்த டைமில் என்ன ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் வருஷம் ரூல்ஸ் மாறிட்டு இருக்கு. ஸோ லெட்டஸ் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் வச்சு நம்ம வந்து உங்களுக்கு நம்மளால் கைடு பண்ண முடியாது. லெட்டஸ் வெயிட் ஃபார் 3-4 more years. ஓகே, என்னம்மா புரியல? எக்ஸாம் எதுக்காக எழுதுறாங்க? எல்லாத்துக்குமே எழுதணும்ப்பா. எந்த அவர் சார் கேட்டாங்களா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி நம்ம பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் போனோம் அப்படின்னு நினைக்கி கியூட் எக்ஸாம் எழுதினீங்கன்னா எல்லா சென்ட்ரல் யூனிவர்சிட்டியும் உங்களுக்கு டோர்ஸ் ஓப்பன் ஆகிடும். தேங்க்யூ. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு எல்லா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கும் கியூட் எழுதணும். இப்போ 4 எக்ஸாம் கணக்கு பண்ணால் மொத்த படிப்பும் உள்ளே அடங்கிடும். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் தௌஃபிக். இப்போ நிறைய பேர் வந்து மெடிசன் படிக்க ஆசைப்பட்றாங்க, இல்லை ஃபாரின் லெவலில் படிச்சுட்டு வராங்க. படிச்சுட்டு இங்கே வந்தாங்கனாக்கா சில எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது, எடுத்து பாஸ் ஆகிடுறான்னு வச்சுங்களேன். இப்போ வந்து டாக்டர்ஸ் பாப்புலேஷன் ரேஷியோ என்ன இந்தியாவில்? இப்போ நிறைய படிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, அப்புறம் அவங்க என்ன மாதிரி படிக்கலாம், நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறீங்க? படிக்கலாம் சொல்கிறீங்களா? இது இப்போ கார்ப்பரேட்டாக மாறிட்டுருக்கு. இல்லை இப்போது டெஃபினெட்லி டாக்டர்ஸ்க்கு டிமாண்ட் இருந்துட்டு தான் போய் இருக்க போகுது. இன்ஷால்லா கயாமத் நாள் வரைக்கும் இருக்க தான் போகுது. ரேஷியோ இஸ் வெரி வெரி லெஸ். ஃபார் 1000 பீப்புளுக்கு ஒரு டாக்டர் இருக்கணுன்றாங்க, இப்போ வந்து 5000 பேருக்கு ஒரு டாக்டர் இல்லை. ஸோ வாட் இஸ் இப்போ வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடந்துட்டு இருக்குது. யூனானி, ஆயுர்வேதா, சித்தா படித்தவங்கலாம் தே ஆர் ப்ராக்டிசிங் இங்கிலீஷ் மெடிசன். இப்போ நீங்கள் நார்தன் ஸ்டேட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அந்த பீமாரு ஸ்டேட்ஸ், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, எம்பிபிஎஸோட ப்ரொஃபஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. யூனானி, ஆயுர்வேதா, சித்தா படித்தவங்க தான் வந்து தே ஆர் யூஸிங் தோஸ் திங்ஸ். அங்கே இருக்கிற சில கவர்மெண்ட்ஸ் தே ஆர் கிவிங் ரிலாக்ஸேஷன் டு யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ஒரு 20 ட்ரக்ஸ் நீங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். Even Ayurveda, I heard that even eye surgeries and throat surgeries also they are allowed to do. So மகா மட்டமாக போயிட்டுருக்குது இப்போ நிலைமை. ஏன்னா சார் சொன்ன மாதிரி போஸ்ட்ஸ் ஆர் வெரி வெரி லெஸ், அதாவது சீட்ஸ் ஆர் வெரி வெரி லெஸ், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டூ மச். இப்போ என்ன திஸ் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி த பிஸ்னஸ் பீப்புள் ஆர் யூஸிங் அண்ட் தே ஆர் ஹேவிங் லாட்ஸ் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ் வித் crores of rupees as fees. இப்போ நடுத்தர மக்கள் டெஃபினெட்லி either you have to write exam or else best opportunity if you have son, please send it to abroad. Abroad la poi 6 years course, but when they come they have to write FMG, foreign medical graduate examination. That is நல்ல படிக்கிற குழந்தை இருந்தால் டெஃபினெட்லி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா செகண்ட் அட்டெம்ப்ட். அது முடிச்சுட்டு ஒரு 6 months ஏதாவது ஒரு காலேஜில் வந்து யூ ஹேவ் டு டூ இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் அப்ளை பண்ணி ரெஜிஸ்டர் நம்பர் வாங்கிட்டு யூ கேன் ப்ராக்டிஸ் இன், பட் இட் வில் டேக்ஸ் 6 to 7 years. 5.5 வருஷம் இந்தியாவில் படிக்கிறது, அங்கே ஒரு 1.5 வருஷம் இஃப் யூ கிளியர் இட் இன் 1 year FMG. But definitely the ratio between the patients, and you know India has crossed China in lockdown, so definitely the ratio is very very less and we need lots of doctors. Seringla ladies side la enna questions? Assalamu alaikum. Last question 120 ஆயிருச்சு. BSc ரேடியாலஜிக்கு நல்ல ஸ்கோப் இருக்கா? சரியா கேட்கல, இன்னும் கொஞ்சம் முன்னாடி வச்சு. BSc ரேடியாலஜிக்கு நல்ல ஸ்கோப் இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா எந்த காலேஜில் பர்சியூ பண்ண முடியும் சென்னையில்? BSc radiology definitely இருக்குது சிஸ்டர், பட் if you get good marks you can get into medical colleges which are government run. ஏன்னா லேப் டெக்னீஷியன், அனஸ்தீசியா டெக்னாலஜி, இது எல்லாமே நீங்கள் வந்து ஈவன் DMLT மெடிக்கல் லேப், இப்போ ஒரு பிளட் டெஸ்ட் கொடுக்குறோம், ஒரு யூரின் டெஸ்ட் கொடுக்குறோம், அந்த DMLT கோர்ஸ் கூட கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் படிச்சிங்கன்னா
definitely good exposure and you will get placement immediately. ப்ரைவேட் காலேஜஸ் எல்லா காலேஜஸ்லையும் இருக்குது. நீங்கள் நெட்டில் போட்டிங்கனால சென்னையில் இருக்க இது யூ ஜஸ்ட் புட் ரெஸ்பிரேட்டரி மெடிசன் ஆர் வாட் எவர் த ரேடியாலஜி diploma course or degree course, so definitely you can get it in the private medical colleges. But try to get in the government medical college. கண்டிப்பாக இருக்குது radiography course. அஸ்ஸலாமு அலைக்கும். சார் நான் வந்து இனாயத்துல்லா. இப்போது பிகாம் வந்து யூஜி கார்ப்பரேட் ஸ்டடிஷிப் பண்ணியிருக்கேன். எம்பிஏ வந்து பிஸ்னஸ் ஸ்டடீஸ் பண்ணியிருக்கேன். இப்போது ஐடியில் போகணுன்னா பிஸ்னஸ் ஸ்டடீஸ்க்கு என்ன ரோல் போகிறது சார்? பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ். அனாலிட்டிக்ஸ் நீங்கள் பெஸ்ட்டு என்னென்னா, ஏன்னா நீங்கள் நீங்கள் ஐடி சைடே போகல, அதனால் கோர்ஸ் ஏதாவது பண்ணுங்கள். கோர்ஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அங்கே வந்து உங்களுக்கு அவங்களே சில கம்பெனிஸில் வந்து இன்டர்ன்ஷிப்பு அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. நான் வந்து இன்டர்ன்ஷிப்பும் வந்து வெளியில் தேடினேன், ஆனால் இன்டர்ன்ஷிப் வந்து எதுவுமே ப்ரொவைட் பண்ணலை. இல்லை நீங்கள் ஏன்னா இப்போ நீங்கள் கிராஸ் மேஜர் அப்படின்னு இருக்கிறதுனால ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் தான் உருவாக்கணும். பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஏற்கனவே ஐடிக்குன்னு இருக்க பசங்க அவங்களுக்கு தான் அது ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கிடைக்கும். ஸோ நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் தான் உருவாக்கணும். உருவாக்குறதுக்கு ஒருவே வந்து நம்ம எதாவது கோர்ஸ் போகிறது. ஸோ கோர்ஸ் போகும்பொழுது அங்கே வந்து நமக்கு அந்த இன்டர்வியூஸ்லாம் இன்டர்னல் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. கோர்ஸ்லையும் படிச்சிருப்பீங்க, இன்டர்ன்ஷிப் மாதிரி கிடைக்கும். இதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக காமிச்சு சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கூடும். அவங்களும் சொல்லுவாங்க. நீங்கள் எம்பிஏ முடித்தனால நீங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் போகலாம், இல்லை அஜைல் சைடில் கூட போகலாம். ஆர் ஸ்க்ரம் மாஸ்டர் அந்த மாதிரி ரோல்லாம் ஈஸியாக கிடைக்கும். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். எனி கொஸ்டின் ஃப்ரம் லேடி சைட்? லாஸ்ட் கொஸ்டின் 120 ஆயிடுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட பையன் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவனுக்காக தான் வந்திருக்கோம். அவன் வந்து ஒரு இன்னும் சவுண்டாக கேளுங்க, கேட்கல இங்கே. அவன் வந்து எந்த ஒரு இதுலேயும் இன்வால்மெண்ட் இல்லாமல் இருக்கான். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ செலவு பண்ணிட்டோம். ப்ளஸ் இப்போ 10th வரைக்குமே அவனுக்கு இன்னும் கேட்கல. 10th வரைக்குமே அவனுக்கு வந்து 12 lakh கிட்ட நாங்கள் செலவு பண்ணிட்டோம். அவன் சிபிஎஸ்சி தான் படிக்கிறான். ரொம்ப லேசியாக இருக்கான். இவங்க சொன்ன மாதிரி இப்போது கஷ்டப்படலைன்னா பின்னாடி பேரண்ட்ஸுக்கு தான் ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து அவன் வந்து மார்க்க கல்வியில் வந்து சேர்த்து விடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதனால் வந்து +1 என்ன குரூப் எடுக்கலாம், பெஸ்ட்டு மதர்சாஸ் எங்கே இருக்குது, நீங்கள் வந்து என்ன எப்படி அவனுக்கு ஃப்யூச்சர் இது பண்ணலான்னு கொஞ்சம் ஐடியா கொடுங்க சார். அவன் வந்து எல்லாமே போல்ட் ஆகணும். அவனே ஒரு வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு இதுதான் அவனே ஒரு எய்ம் இருக்கணும் அவனுக்கு. சார் சொன்ன மாதிரி ஒரு கோல் இல்லாமல் இருக்கான் அவன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே மேம், நீங்கள் மதரசா சேர்க்கணும்னு நினைக்கிறியா பிள்ளைய? ஆமாம் நினைக்கிறேன். ஓகே மேம், இப்போ 10th முடிச்சிட்டாங்களா? இல்லை 10th எக்ஸாம் எழுத போகிறாங்க போர்டு. ஓகே, 10th முடிச்சுட்டு சென்னையில் நிறைய மதரசா இருக்குது. அடையாரில் ஒரு மதரசா இருக்குது, கொளத்தூரில் ஒரு மதரசா இருக்குது. இதெல்லாம் 10th நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால், இப்போ நான் என்னை கூட கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் மதரசா ஓதுனேன், அங்கே கூட 10th முடிச்சுட்டு எடுக்கிறாங்க. இப்போது அங்கே நம்ம போகும்போது உங்களுடைய பிள்ளை வெறும் ஆலிமா மட்டும் ஆகாமல் நீங்கள் ஆலிமாக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. அகாடமிக்கில் பெஸ்ட்டாக வரணும். அதுலேயும் புரியல மேம். அகாடமிக்லேயும் அவன் கொஞ்சம் நல்லா வரணும். படிப்பு எஜுகேஷன்லேயும் நல்லா வரணும். படிப்பில் அகாடமிக்கு அது மார்க்க கல்வி ப்ளஸ் எஸ் மேம். ஆமாம், அகாடமிக்கும் ஒரு போத் ஆஃப் ஹேவ் தட் மதரசா. ரெண்டுமே என்ன ஆகும்னு சொன்னால் அந்த மதரசாவில் கிடைக்கும். ஒன்று இல்மும் கிடைக்கும், இன்னொன்று அகாடமிக். நான் படித்த மதரசாவில் பிஏ அரபிக்கு, பிஏ இங்கிலீஷு, பிகாமு. இது தவிர்த்து எங்களுடைய மதரசாவில் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுறாங்க சொன்னால் வக்கீலுக்கும் அட்வொகேட்டுக்கும் படிக்கிறதுக்கான சான்சஸ் இப்போது அவைலபிளாக இருக்குது. எங்கள் மதரசாவில் படிக்கக்கூடிய 4 நபர்கள் என்ன பண்ணுறாங்க சொன்னால் அட்வொகேட்டாக ஓதிக்கிட்டு இருக்க காலத்திலே படிக்கிறாங்க. இப்போ கரண்ட்டில் ஓதிக்கிட்டு இருக்காங்க. அட்வொகேட்டை என்னாங்கன்னு சொல்கிறாங்கன்னா ரெகுலரில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ படப்ப சைடில் ஒரு இது இருக்குது, ஒரு காலேஜ் இருக்குது, அங்கே முடிஞ்சிச்சு. அங்கே என்ன பண்ணுறாங்க சொன்னால் ரெகுலரில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது போல் நிறைய ஸ்பெசிஃபிக்காக நடக்குதுமா. இப்போ லாஸ்ட்டாக என்னை காண்டாக்ட் பண்ணோன்னா கேளுங்க, நம்பர் இருக்குது. நான் எது பெஸ்ட்டான மாதம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். லாஸ்ட்டாக இப்போ டைம் அப் ஆகிடுச்சான், அதனால் ஜசாக்கல்லா பிரதர்ஸ், உங்களோட பிஸியான ஸ்கெடியூலில் இது வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் வந்து அவங்களுடைய சஜஷன் கொடுத்தாங்க. நீங்கள் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. இங்கே ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, இது காண்டாக்ட் பண்ணிடுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். வந்திருந்த எல்லா ஸ்பீக்கர்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸு. ஓகே, இன்ஷா அல்லாஹ் எல்லாம் துஆ ஓதிக்கோங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஜஸாக்கல்லாஹ்.